அண்ணா இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் செக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கணும். ஸோ நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ரீசன் வந்துட்டு நம்ம ஜிமினியோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ ஹாப்பி பர்த்டே மை டியர் ஜிமினா. நீ லைஃப் ஃபுல்லாக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கணும். அதை நாங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். பிகாஸ் நாங்கள் இவ்வளோ சிரிக்கிறோன்னா அதுக்கு ரீசன் நீ தான். ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, ரியலாக இருந்தாலும் சரி, நீ ரொம்பவே ஒரு பியூரான குட் சோல், ஏஞ்சல். லைக் எங்கள் எல்லாரோட லைஃப்பில் கிடைச்ச ஏஞ்சல் நீ. ஓகே, ஏஞ்சல் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். ஆக்சுவலாக டேக்குக் ஸ்டோரியாக இருந்தாலுமே அதில் ஜிமின்னு ஒருத்தன் இல்லைனா அந்த ஸ்டோரியே இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். லைக் அந்த மாதிரி நீ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிலையாக இருந்தாலும் லைஃப்லையாக இருந்தாலும். ஸோ விஷிங் யூ எ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே மை டியர் ஜிமின் குத்து. நீ எப்பவுமே ஹாப்பியாக இரு, ஓகேவா? இவங்க கூட பூனை குட்டி கூட சேர்ந்து. ஓகே வத்து குஞ்சு. ஓகே, நம்ம மோச்சி குட்டிக்கு எல்லாருமே அப்படியே கீழே பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. ஐ திங்க் வந்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி வரப்போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. காசு வந்துட்டு எனக்கு டைமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு இப்போ தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டோரி எப்போ வரும் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்து ஏதாவதுலாம் மன்னிச்சு விட்டுருங்க, ஓகேவா? ஓகே மிஸ், இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்துட்டு கிட்ட நெருங்கி வாடா, அதான். ஓகே ஓகே, இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் யூன்மினோட மூவிக்குள்ளே போயிடலாமா? ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா, அத்தை நான் கொண்டு போய் கொடுக்குறேனே. டேய், நீ கொண்டு போனால் அவன் திட்டுவான், பார்த்துக்கோ. இல்லை பரவாயில்லத்த, எப்போ பார்த்தாலும் இந்த யூங்கி பையன் நானும் பின்னாடி சுற்றினே இருக்கேன். ஆனால் அவன் எனக்கு கண்டுக்கவே மாட்டான். இந்த தடவை ஏதாவது பண்ணி நான் பார்த்துக்கிறேன் த. சரி, என்கிட்ட திட்டு வாங்காமல் இருந்தால் சரி, இந்த அப்படி அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமினா தான் அவங்க அத்தை கையிலேருந்து காஃபி கப் அப்படியே வாங்குறான். ஆக்சுவலாக நம்ம ஜிமினாவும் யோங்கியும் அத்தை பசங்க மாமா பசங்க. ஸோ இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு யோங்கியோட வீட்டில் தாங்கி தான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஜிமினா வந்துட்டு செகண்ட் இயர், யோங்கி வந்துட்டு தேர்ட் இயர். ஓகே, தட் இஸ் த ஸ்டோரியோட இன்ட்ரோ. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம ஜிமன் தான் மெதுவாக ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கான். கொண்டு போய் குத்தா மூஞ்சில் ஊற்றுருவானோ? பரவாயில்ல, கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்ட்டு பொல்ல அப்படியே மெதுவாக போயிட்டு டிங்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கு டோரை. ஸோ டோரை தட்டினாங்க. நம்ம இவங்க தான் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. அங்கேருந்து ஒரு சவுண்ட் தான் கேட்குது, ஏதோ கீழே தள்ளி விடுற மாதிரி. ஆத்தாடி, பரவாயில்ல, டோர் ஓப்பன்லையா இருக்குது? ஓப்பனில் தான் இருக்குது. டேய் ஜிமினே, இத்தனை தடங்கள் வந்து நீ இந்த காப்பி தண்ணி கொடுத்தே ஆகணுமா? பரவாயில்ல போவோம் அப்படின்ட்டு ஜிமினா அப்படியே உள்ளே போக. ஸோ இவங்க தூங்கிட்டு இருக்கான். ஜிமினா அப்படியே பக்கத்தில் போயிட்டு, மாமா, யோங்கி மாமா, ஷுகா மாமா, மாமா. தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணா அவ்வளோதான். என்ன வேணும் உனக்கு? இப்போ காஃபி, இது டீ, இது ஹார்லிக்ஸ், ஏதோ அத்தை கொடுக்க சொன்னாங்க. ஏன் அதை நான் கீழே குடிச்சிக்க மாட்டேனா? வச்சுட்டுப்ப. சரி மாமா, சரி, அதுக்கு எதுக்கு கோவப்படுற? ஏதோ இங்கே வச்சுட்டு போகிறேன். வச்சுட்டு போ அப்படின்ட்டு அவன் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே சொல்ல. ஸோ நம்ம ஜிமினா தான் அப்படியே காஃபியை வச்சுட்டு அப்படியே போகிறான், திரும்புகிறான் போகிறதுக்கு. ஸோ போகிறதுக்கு திரும்பிட்டு அகைன் திரும்பிட்டு அப்படியே பார்க்குறான் யோங்கி பைபிளையா அம்பூட்டு அழகாக தூங்கிட்டு இருக்கு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாமக்காரன் என் பின்னாடி வரவே மாட்டானே. பேசாமல் வசியம் பண்ணிடுவோமா? ஜிமினா, வசியம் பண்ண எங்கே கிடக்குன்னு போய் தேடி பார்த்து இவனை வசியம் பண்ணாதான் இதுக்கப்புறம் உண்டு. யோ மாமா, நீ எனக்கு தான். இப்போ போகிறேன், ஒரு மந்திரக்காரரை பிடிக்கிறேன், வசியம் பண்ணுறேன், உன்னை என் பக்கம் திருப்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்படியே அப்படின்ட்டு திரும்பிட்டு போகிறான். ஸோ போயிட்டு அவன் அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கீழே வர அங்கே யோங்கி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு யோங்கி போயிட்டு பக்கத்தில் உட்கார. அங்கே அவங்க அம்மா தான், டேய் என்னடா அது, அவன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்க, திட்டு வாங்க போகிற? அது பரவாயில்லத்த. அங்கே அவ்வளோ சேர் கிடக்கு, அங்கே போய் உட்கார மாட்டியா? இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் மாமா, என் சீட்டை இந்த சீட்டில் பார்க் பண்ணால் என்ன தப்புன்னு கேட்குறேன். ஜிமினா, வர வர நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற, ஒழுங்காக தள்ளி போய் உட்காரு. ஓயோயோ, இந்த வீட்டில் எனக்கு ஒரு சேரில் உட்கார கூட இடம் கிடையாதா? அத்தை, இதெல்லாம் என்ன? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். ஆனால் உனா இவர் என்னை திட்டிக்கினே இருக்காரு. என்ன எங்கள் வீட்டில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் வீட்டில் வந்துருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ கெஞ்சி கூத்தாடி ஆசைப்பட்டு என்னை கூப்பிட்டதுனால தானே உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை ஒரு நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. டேய், நீ தானடா அழுது அடம் பிடிச்சி என் வீட்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்த. அத்தை, இப்படி இமோஷனல் டேமேஜ்லாம் பண்ணப்படாது. நான் இமோஷனலாக பேசிட்டு இருக்கேன்ல. இங்கே பாரு மாமா, நீ என்ன தான் பண்ணாலும் நான் இங்கே தான் உட்காருவேன், எனக்கு பசிக்குதுலாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட. அங்கே யோங்கி அப்படியே முறைச்சிட்டு அவனும் அப்படியே சாப்பிட்டுக்கிறான்.
ஸோ ஆக்சுவலாக பின்னாடி கொஞ்சம் நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காசு எனக்கு ரெக்கார்ட் பண்ணால் பிளேசஸ் கூட ஒழுங்காக கிடைக்கல. ஸோ கிடைச்ச இடத்துல உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு விட்ருங்க உங்கள் வீட்டு பிள்ளைய, ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப. அத்தை 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 ப்ளீஸ் 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 டேய் அப்போ என்னையும் திட்டுவான்டா. அதான் யோங்கி என்னம்மா அது வந்து போகிறது காலேஜ் 2 பேருக்கும் ஒன்றா தானே. அவனையும் கூட்டிகிட்டு போயேன். என்னை விளையாட்டு பண்ணிகிட்ருக்கியா? அப்போல்லாம் என் பைக்கில் யாரையும் ஏற்ற முடியாது, உனக்கே தெரியாது. நான் ஒன்றையும் இது வரைக்கும் ஏற்றுனதில்ல. ஆமாம், பெரிய பொல்லாத பைக்கு வச்சுருக்கான். அதை வாங்கி கொடுத்ததே நான். என்னையும் ஏற்ற மாட்டாரான் இவர். அத்தை 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 டேய் அவன் என்னையும் ஏற்ற மாட்டேங்கிறான், உன்னை எப்போ ஏற்றுவான்? ஒரு நாள் ஆகிட்டு ஒரு நாள் அந்த பைக்கில் அவன் பின்னாடி அவனை கட்டி பிடிச்சிட்டு போகலை. இப்போ ஜிமினா இல்லை. அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்படியே போக இவங்க தான் போகிற ஜிமினாவை பார்த்து முறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஆக்சுவலாக நம்ம ஜிமினாவுக்கு யோங்கி அவ்வளோ பிடிக்கும். புள்ள இங்கே படிக்க வந்ததுக்கு காரணமே யோங்கி எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் தான். பட் நம்ம யோகிக்கா இந்த லவ் மேலேயும் சரி ஜிமினா மேலேயும் சரி சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி இப்போ 2 பேரும் அப்படியே தனித்தனியாக காலேஜ் தான் போக. என்ன ஜிமினா வரும்போதே மூஞ்சிலாம் தொங்க போட்டு வர, என்ன மேட்ரு? நீ வேற ஏன்டா காண்டா இருக்குடா. காலையிலேருந்து இந்த யோங்கி பையன் எனக்கு பார்க்கவே மாட்டான் மச்சான். சும்மா எச்சலை கிளப்பின்னு இருக்கான்டா. காஃபி கொண்டு போகிறான், எந்திரிக்காமா உன் பாட்டுக்கு திட்டி அனுப்பிச்சி விட்டான்டா. காஃபிலாம் கொண்டு போய் கொடுத்தா எவனாவது கரெக்டாவானா? எதுக்குடா அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க? உனக்கு மட்டும் ஜெயிக்கா தான் வேணும்னு சொல்லிட்டு நீ மட்டும் பின்னாடியே சுற்றி கல்யாணம் பண்ணிட்டல, அந்த மாதிரி தான். சரி நான் கல்யாணம் பண்ணதுன்னு யாருக்கும் தெரியாதுடா, இதுக்கட அப்படி போட்டு உடைக்கிறா? ஆமாம், நல்லா சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது. நான் சைட் லீடாக இருந்தாலும் செட் ஆக மாட்டேங்குது, மெயின் லீடாக இருந்தாலும் செட் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த ஃபேரி நீங்கள் மெயின் லீடாக இருந்தாலும் சேர்த்து வச்சுப்புட்றா, சைடில் இருந்தாலும் சேர்த்து வச்சுப்புட்றா. நான் மட்டும் எதுக்கு இந்த ஸ்டோரில் இருக்கேன்னு எனக்கே தெரில. டிடி ஃபேரி நல்ல பிள்ளடா, இந்த ஸ்டோரில் பாரு உங்களை நல்லா சேர்த்து வைப்பா. வைக்கிறா காலையில் காப்பி தனியாக சேர்த்து வைக்க முடியல, இதில் என்னங்க கூட சேர்த்து வைக்க போகிறானே தெரில. வந்து தலை போகலாம் அப்படின்ட்டு நம்ம தாங்கும் ஜிமினாவும் தான் அப்படியே போகிறாங்க. ஸோ எப்படியா அந்த பக்கம் காட்டினோன்னா, எதுக்குடா இவ்வளோ காண்டா வந்துட்டுருக்க? ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு ஏதோ சீக்கிரமாக வந்திருக்க? ஒன்றும் இல்லை எனக்கு கேம்ப் இருக்காம்ளோ. கேம்பா? எவனு என்கிட்ட சொல்லலை? கேம்ப் லீடரே நீ தான், எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும்? அதானே, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? காலையில் கால் பண்ணானுங்களேடா. காலையிலையா மச்சான்? தூங்கிட்டேன்டா. வெக்கமா இல்லை? என்ன வெக்கமா இல்லை? தூங்கிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? தூங்கிட்டு இருக்க டயத்தில் மிட் நைட்டில் யாரும் அவங்கள கால் பண்ண சொல்கிறது? டேய் காலையில் 7 மணி உனக்கு மிட் நைட்டா? அதெல்லாம் எங்களுக்கு மிட் நைட் தான். சரி என்ன இன்னைக்கு கேம்பா? ஆமாம் வா போகலாம் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகேயும் போக. ஸோ இந்த பக்கம் இங்கே பாடுறா. அதாவது வந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம். நீ சொல்கிறத கேட்டு தான் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். இல்லாட்டி அவனை கரெக்ட் பண்ணிட்டு எப்போ போயிருப்பேன். ஜிமினா உன்னோட சீனியரா நான்? கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம் கல்யாணம் ஆகி கிழிச்சிச்சு. ஒரு ஐடியா கரெக்டாக கொடுக்க துப்பு இல்லை. இங்கே பாரு மச்சான், எனக்கு தெரியாது, இன்னும் 2 நாளில் அவன் என் காலடியில் வந்து விழுந்து ஜிமினா 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 அப்படியே சுற்றிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஐடியா கொடுறா. நான் அது ஜிமினா ஜிமினா ஜிமினான்னு சுற்றணுமா? ஆமாம், அப்புறம் தேங்க்னா சுற்றுவான். குடுறா ஐடியாவை. வெல் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக சேக்கே எடுத்துக்கிட்டோன்னா அவன் எப்போ பார்த்தாலும் தேங்க்னே காலையே சுற்றி வருவான். அதே மாதிரி ஜிமினாவும் சுற்றணும்னா, சாரி யோங்கியும் சுற்றணும்னா என்ன பண்ணலாம்? யார்? ஜங்குக்கே உன் பின்னாடி சுற்றி திரியிறான். அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி. ஓய்யோயோ மச்சான், நீ அடுத்தவன் மண்டியில் வேணால் மாவு அரைக்கலாம், என் மண்டிலாம் அரைய முடியாது. இப்போலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. அது அப்பப்போ அவன் கெஞ்சுவான், அப்பப்போ நான் கொஞ்சுவேன், அப்பப்போ நான் கெஞ்சுவேன், அப்பப்போ அவன் கொஞ்சுவான். அது எங்களுக்குள்ளே அப்படியே போயிடும். அப்படி சொல்லு மானங்கிட்டவனே, எடுக்கிறது பிச்சை, இதில் வேற நொச்சை சொல்லுத்தல ஐடியாவை அப்படின்ட்டு நம்ம ஜிமினா சொல்லு. சரி இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா இன்னைக்கு இவ்வளோ வேலை கொடுக்குறானுங்க, ஐயோ முடியல. ஆமாம் மச்சான் சுத்தமாக முடியல, வீட்டில் இருந்தால் பேசாமையாக தூங்கியிருக்கலாம். சரி என்ன ஜிமினா இன்னுமா அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்? அந்த வார்த்தை கொஞ்சம் ஏன் கேட்குறேன்? சும்மா காண்டி ஏற்றுறான்டா. காலைல ஆச்சுன்னா ஏதோ கட்டின புருஷன் மாதிரி கையில் காஃபி கப்போட வந்து கண்ணு முன்னாடி நிற்கிறான்டா. வர்றா, எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை காலங்காத்தால அப்படின்ட்டு நம்ம ஜேகே யோசிச்சு பார்க்க. ஏஞ்சி போய் காஃபி போட்டு வாடா. நான் ஏன் போகணும்? நீ போய் போட்டு வாடா. நான் ஏன் போகணும்? நான் எதானே போட்டேன், இன்றைக்கி நீ தான் போகணும். இங்கே பாருத்தான், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, போயிட்டு போட்டு வாடா. இங்கே பாரு ஜேகே, இப்போ மட்டும் எந்திரிக்கல ஒரே பறந்து போயிடுவா.
ஏய் என்னடா இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, எந்திரிச்சு போடா அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகே நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலாக இவனுங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பானுங்க. படிக்கும்போதே வந்துட்டு வீட்டில் சொல்லி மேரேஜ்லாம் முடிச்சிருப்பானுங்க. காலேஜுக்கு தெரியாது, சிகரெட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இதை நினச்சி பார்த்துட்டு காலங்காத்தால கட்டின புருஷன் கையால் காஃபி கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய வரும். ஒழுங்கு மரியாதை லவ் பண்ணுற வழியே பாரு, இப்படிப்பட்ட பையன்லாம் எங்கேயும் கிடைக்க மாட்டான். ஐயோடா இங்கே பாரு, தேங்க என்ன காலைல காஃபி கொடுக்கலையா? ஹேய் ஏன்டா அதை கேட்குற? காலைல எழுந்தோன்னு என்ன காஃபி போட சொல்லி காண்டு ஏற்றிட்டு இருக்கான்டா. லவ் மேரேஜ்லாம் பண்ணீங்க? ஆமாம் பண்ணி கிழிச்சேன் போ, ஒரு சந்தோஷத்தையும் பார்க்க வழி இல்லை அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகே புலம்பிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு 2 பேரும் ஒரு மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரி கப்பல்ஸ் தான் நம்ம டெக்குக்கு 2 பேரும். பட் லவ் கொஞ்சம் கிடையாது, ரொம்ப 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 அதிகம். ஸோ அங்கே நம்ம தான் அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்க ஜெமினா தான், டேய் தேங்கே என்ன மச்சான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் வரியா? நான் வரல போ, என் ஆள் வந்துடுவான், சைட் அடிக்கணும். ஆமாம் சைட் அடிச்சு கிளி, நான் போயின்னு வரேன், உனக்கு மட்டும் பாத்ரூம் தான் நான் கூட வரணும், எனக்கு பண்ணி கூட வர மாட்டேன்ல, இதாண்டா தெரிஞ்சிக்கடா புரிஞ்சிக்கடா இதுதான் உலகம் அப்படின்ட்டு நம்ம ஜெமினா போக தாங்க தான் அப்படியே போகிற ஜெமினாவை பார்த்து சிரிக்கிறான். இப்போ அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். அப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்து, என்ன ஜெமன் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் நான் பாத்ரூம் வர்ற டயத்தில் நீயும் வந்திருக்க? ஏய் அது நான் பாத்ரூம் போக வந்தா, உனக்கு இங்கே என்ன வேலை? அது நீயும் வந்திருப்பா. சரி நீ கிளம்பு, நான் பாத்ரூம் போகணும் தலை. அதெல்லாம் தள்ள முடியாது, தனியாக வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே சிக்கிருக்க. ஏய் ஏய் எவனாவது உள்ளே இருக்கீங்களா? ஏய் அப்படின்ட்டு கத்துறான். அங்கே பாத்ரூம்குள்ளே யாரும் இல்லை. பத்தியா கடவுளாக நம்ம 2 பேரும் பார்த்து தனியாக பேசணும்னு அனுப்பி வச்சிருக்காரு. நான் செல்லம் போகிறேங்கிற. இங்கே பாரு ஜேடு, உனக்கு வர வர திமிரு அதிகமாகிடுச்சு. தலை நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு, அப்புறம் எதுக்கு தேலாம் பண்ணிகிட்ருக்க? தள்ளிப்போ. நான் செல்லம் பிடிக்காதுன்னா பிடிக்க வச்சு காட்டணும், அதான் ஆம்பளை பையனோட வேலை. நான் காட்டுறேன், அதுக்கு நீ கோஆப்ரேட் மட்டும் பண்ணு. இங்கே பாரு ஜேட, இதெல்லாம் வந்து என் மாமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், ஒழுங்காக தள்ளிடு. யார் யோங்கியா? ஐயோ ஐயோ, நீயும் பல வருஷமாக அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அவன் தான் அவனை கண்டுக்க மாட்டானே ஜிமினா. இங்கே பாரு, அவனை விட பணத்துலையும் சரி எல்லாத்துலேயும் நான் ரொம்ப பெஸ்ட்டு, என்ன வேணால் கட்டிக்குவேன். இங்கே பாரு, எனக்கு என் மாமா தான், வேறு யாரும் எனக்கு வேண்டாம், ஒழுங்காக தள்ளி போயிடு. என்னடா வந்ததுலேருந்து மாமா 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 மாமா. ஏன் என்கிட்ட அது அப்படி என்ன உன் மாமா கிட்டே இருக்குது சொல்லு? அவங்ககிட்ட எல்லாத்து நிறைய என்கிட்ட இருக்குது, நான் வேணா உனக்கு காட்டுவா? இங்கே பாரு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க, தலை நான் போகணும் அப்படின்ட்டு. இப்போ ஜெமன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ண வர. ஸோ அங்கே அந்த ஜேடு அப்படியே வந்து டக்குன்னு பிளாக் பண்ணிடுறான். இங்கே பாரு ஜேடு, ஒழுங்காக தள்ளிடு. என்னடா இந்த காலேஜ் மொத்தமும் என்னை பார்த்து பயப்படும், என் பின்னாடியே சுற்றும், சீனியர் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் கூப்பிடாது. ஆனால் நீ மட்டும் வார்த்தைக்கு வார்த்தை ஜேட் 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 ஜேன்னு என்னை கூப்பிடுற. உனக்கு தெரியுமா என் பேரை உன் வாயிலேருந்து கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இங்கே பாரு, அவள் தான் உனக்கு தள்ளிப்போ, நான் போகணும். எங்கே போகிற? இங்கே வா அப்படின்ட்டு. இப்போ இவன் அப்படியே முன்னாடியே போக ஜெமினா தான் அங்கே அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ அங்கே ஜெமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, காசு அங்கே யாருமே இல்லை. ஜேடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் செம்ம ரிச் ஃபேமிலியே சேர்ந்தவன். ஸோ அங்கே இருக்க காலேஜ் கொட்டு மொத்தமும் இவன் கண்ட்ரோலில் தான் இருக்கும், இவன் இவங்க கண்ட்ரோலில் கூட இருக்காது. ஸோ இப்போ அப்படியே ஜேடு முன்னாடி வர ஜெமினா பின்னாடி போயிட்டே இருக்கான். பாரு, உனக்கு அவ்வளோதான், ஒழுங்காக தள்ளி போயிடு, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க ஜேடு, ஒழுங்காக தள்ளிடு அப்படின்ட்டு அங்கே ஜெமினா சொல்லிட்டு இருக்க. ஸோ ஜேடு அப்படியே வந்து வாயில டக்குன்னு பின் பண்ணிடுறான். ஸோ பின் பண்ண ஜெமன் தான் அப்படியே ஒரு மாதிரி பயந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு பார்க்க, ஐயோ பக்கத்தில் பார்க்க இன்னும் அழகா இருக்கேடா, நல்லா மொழுகுன்னு. எங்கே பாரு, இப்போவும் சொல்கிறான், அந்த யோங்கி கொடுக்காத அளவுக்கு எல்லாத்தையும் நான் நிறைய கொடுக்குறேன் செல்லம், ஹெல்ப் பண்ணுறியா? பாரு நான் சொல்லிட்டேன், என்ன பண்ணுற, என்ன விடு அப்படின்ட்டாங்க ஜெமன் சொல்ல. ஸோ அங்கே ஜேடு அப்படியே ஜெமினாவோட அங்கே அந்த லிப்ஸை ஒரு மாதிரி ஸ்குவிஸ் பண்ணி பிடிச்சிட்ருக்கான். என்னடா சொல்லிட்டே இருக்கேன், வார்த்தைக்கு வார்த்தை அந்த மகிழையை பற்றி பேசிகிட்ருக்க. இங்கே பாரு, உனக்கு நான் தான், புரியுதா? இந்த லிப்ஸு கூட இப்போ எனக்கு தான்னு சொல்கிற மாதிரி இருக்கே
அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி ஜிம்மன் ஸ்ட்ரகிள் பண்ணான். ஸோ ஜேடு தான் அப்படியே கிஸ் பண்ணான், கிட்ட போயிடுறான். இப்போ அப்படியே ஒரு பர்சன் தான் ஜேடோட காலரை பிடிச்சி அப்படியே இழுத்து டக்குன்னு ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. ஏய் யூங்கி, என்ன பண்ணிட்டுருக்க? என்ன பண்ணுறேன்னா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எச்ச வேலை பார்த்துட்ருக்கியா? எச்ச வேலை பார்க்குறேன்னா ஹேய், நான் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு என்ன வலிக்குது? லவ்வா? எந்த ஊரில் லவ் இப்படி இருந்திருக்கு? மாமா இங்கே பாரு, இவன் இவன் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் இப்போ எனக்கு கிஸ் பண்ண வந்துட்டான். எனக்கு இரு, அமைதியாரு. இங்கே பாரு, ஒருத்தவங்களை பெர்மிஷன் இல்லாமல் தொடுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? பிரின்ஸிபல் ரூமுக்கு போகலாமா? பணக்கார திமுறில் ஆடிட்டுருக்க. ஆமாடா, என்ன இப்போ? இங்கே பாரு ஜெமன், இப்போவும் சொல்கிறேன், மாமா இவன் பின்னாடி போகாத. இவன் கடைசியோட என்னை கண்டுக்க மாட்டான் செல்லம். நான் அவன் நல்லா வச்சு பார்த்துப்பேன், சொல்கிறல்ல, என்கிட்ட வா அப்படின்ட்டு ஜிம்மனோட கையை பிடிச்சி இழுக்க அங்கே ஜிம்மன் தான் அப்படியே ஒரு கையை வச்சு இவங்களோட ஷோல்டரில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். மாமா இங்கே பாரு, என் கையை விட சொல்லு மாமா, என் கையை விட சொல்லு. அவன் தான் சொல்லிட்டு இருக்கால, கையட்றா. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? அவன் உனக்கு யார் ஃபஸ்ட்டு? எதுக்கு நீ தேவையில்லாமல் வந்து ஆஜராகிட்ருக்க? இங்கே பாரு ஜேடு, ஒழுங்காக கை எடுத்துரு, அவ்வளோதான் சொல்லுவேன். எடுக்க முடியாதுடா, என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு இன்னும் ஃபோர்ஸாக ஜிம்மன் கையை பிடிக்க அங்கே ஜிம்மனுக்கு தான் செம்மையாக பெயின் ஆகுது. கையை விடு, எனக்கு வலிக்குது, கையை விடு, கையை விடு அப்படின்ட்டு இருக்கான். சரி, இப்போ அப்படியே நம்ம யூங்கி அவன் நெஞ்சு மேலே எட்டி ஒரு விட அவன் போயிட்டு அப்படியே விழுந்துடுறான். பேசிகிட்டு இருக்கும்போது காலை வைக்கிற அறிவில்ல? எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கான், அவன் கையிலேருந்து கையை எடுன்னு. என்ன மட்டும் ஓவரா பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, இதுக்கப்புறம் அவன் கிட்ட ஏதாவது வம்பிழுத்த உயிர் உன்கிட்ட இருக்காது, புரியுதா? ஜிமன் கிளாஸ் போ. சரி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே குடுகுடுன்னு ஓடிடுறான். இங்கே பாரு, மறுபடியும் சொல்கிறேன், அவன் கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளோதான் உனக்கு. நீ யாரா ஃபஸ்ட்டு? அவனை லவ் பண்ணுறியா இல்லை அவனை கட்டிக்கிட்ட புருஷனா? அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், உனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலையே, விட்டுட்டு போயேன், நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் பாடி சும்மா முழுகுன்னு. இதுக்கு மேலே ஏதாவது பேசின வாயில் வந்த ரத்தம் வேறு எங்கெங்கே வரும்னு தெரியாது அப்படின்ட்டு இவங்க அப்படியே வாய் மேலேயே பொக்குன்னு ஒன்று வச்சுட்டு அப்படியே போகிறான். ஒரு நிமிஷம் இல்லை, என்ன பண்ணிட்டு வர? என்ன பண்ண? அவன் அடித்தேன். எதுக்கு அடிச்சேன்னா தேவலாம் போட்டு ஜிமின்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா அதான் அடித்தேன். ஜிமின்கிட்ட பிரச்சனை பண்ணால் உனக்கு என்ன? ஜேகே என்ன பேசுகிற? அவன் என் அத்தை பையன். ஓ, அத்தை பையன், அதனால சார் போயிட்டு ஹீரோசம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், எங்கள் அத்தை என்ன தானே அனுப்பியிருக்காங்க, அதான். ஓ மச்சான், நீ யார்கிட்ட வேணாலும் நடிக்கலாம், ஆனால் என்கிட்ட நடிக்கவே முடியாது. ஒழுங்காக உண்மையை சொல்லு, ஜிமினுக்கு மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது தானே? எதுக்குடா வெளியே காட்ட மாட்டேற? அந்த பையன் உன் பின்னாடி எத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருக்கான், மாமான்னு. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, எனக்கு அவனை பிடிக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த இடத்துல வேறு யார் இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். பார்க்குறேன். அந்த ஜேடு பெரிய பணக்கார பையன், பார்க்குறேன். அவனா நீயான்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று ஜிம்மில் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறானோ அதை விட அதிகமாக ஜேடு ஜிம்மில் லவ் பண்ணுறான். பார்த்துக்கோ, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு எப்போ வேணும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு போக சிவன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு இவங்கேயும் போயிடுறான். ஜிம்னா என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி இருக்க? ஒன்றும் இல்லை. டேய் ஏடா ஆச்சு? அந்த ஜேடு இருக்கான்ல, அவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான்டா, எனக்கு சும்மா காண்டாகுது. என்னாச்சுடா? என்ன பண்ணா அவன்? பாத்ரூம்லையா? ஆமாம். என்ன பண்ணா? பாப்பா என்னன்னு கேட்கலாம். இல்லை அங்கே யோங்கி மாமா வந்துட்டாரு. அப்படியா? வந்து என்ன ஹீரோ காப்பாற்றிட்டார்? அப்படியே நீ வேற ஏன்டா விட்டான், எனக்கு முத்தம் குத்துறான் போல இருக்கு. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், அவன் மட்டும் ஏதாவது எனக்கு குத்திருந்தான் அந்த இடத்துல நான் செத்துருப்பேன்டா. ஏச்சி ஏடா பேசிகிட்டு இருக்க? ஆமாம், நான் என் மாமாவுக்கு மட்டும்தான், வேற யார் என்னை தொட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதோ கம்பளி பூச்சி என் உடம்பு ஃபுல்லாக ஊடுற மாதிரி இருந்துச்சு அவன் தொடும்போது. வீடுறா, அதான் இவங்க வந்துட்டாருல்ல, அவன் வர ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கான். விடு, அவனுக்கு ஒரு முடிவை கட்டிடலாம். லூஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்காது, சரியா? சரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மச்சான். அவன் என்னை தொட்டது, என் புதத்தில் கை வச்சது, எனக்கு எதுவுமே புரியலடா. ஒரு மாதிரி காண்டா இருக்குடா. ஜிமனா, ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகும் முதல்ல, ஒன்றும் இல்லை சரியா அப்படின்ட்டு
நம்ம தேங் தான் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். இவங்களுக்குன்னா ஒரு மாதிரி, சரி நம்ம ஜிமனுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. லைக் அவன் தொட்டது எதுவுமே அவனுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவருப்பு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜிமனாவுக்கு. ஸோ இப்படி ஒரு லஞ்ச் பீரியட் அந்த மாதிரி ஆக, ஜிமனா வா கேண்டீன் போகலாம். இல்லை நான் வரல, நீ போயிட்டு வா. ஹே ஏடா ஆச்சு உனக்கு? இங்கே பிடிச்சதே உனக்கு கேண்டீன் சொல்லுவா, என்னாச்சு? இல்லை மச்சான் நீ போயிட்டு வா, நான் வரல, எனக்கு தலைவலிடு, நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், நீ போயின்னு வா. என்னாச்சு உனக்கு? சரி நீ தூங்கு, நான் போயிட்டு வரும்போது உனக்கு முட்டை பப்ஸ் வாங்கிட்டு வரேன். இல்லைடா அதெல்லாம் வேண்டாம். முட்டை பப்ஸ் வேணாமா மச்சான் உனக்கு? எனக்கு வேணாம் எதுவும், நீ போயிட்டு சாப்பிட்டு வா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி நான் போயிட்டு சாப்பிட்டு உனக்கு வாங்கிட்டு வரேன் இரு அப்படின்ட்டு தேங் பாட்டுக்கு போக. ஸோ அந்த பக்கம் நம்ம ஜேகே யோங்கி 2 பேரும் கேண்டீன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே யோங்கியா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. ஹோய் சங்குகே, என்ன இவ்வளோ லேட்டு, என்ன பண்ணிட்டு இருந்த? எங்கே எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தியா? இந்த இருக்கு சாப்பிடு அப்படின்ட்டு நம்ம ஜேகே எடுத்து கொடுக்க. ஸோ தேங்டா அப்படியே சாப்பிட்றான். தேங் சொல்லி யோங்கி, ஜெமன் வரலையா? ஜிமனா அவனுக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டான், வரலன்னு. தலை வலிக்குதா? ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். பாத்ரூம் நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவன் அவனாவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, முட்டை பப்ஸ் வேணான்னு சொல்லிட்டான் அவன். என்ன அவன் சரி இல்லையா? சரி நீங்கள் 2 பேர் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போகிற? போயிட்டு வந்துடுறேன் இருறா அப்படின்ட்டு இவன் போயிட்டு 2 முட்டை பப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு வாங்குறான். வாங்கிட்டு இப்போ அப்படியே அங்கே தேவங்களோட கிளாஸுக்கு தான் போகிறான். அங்கே போனா ஜிமன் மட்டும் அங்கே அப்படியே பெஞ்சில் படுத்துருக்கான். ஜிமன் ஜிமன் மாமா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? என்னாச்சு உனக்கு? ஏன் சாப்பிட வரல? அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலி ஆனிச்சா அதான் பத்துண்டா. நீ சாப்பிடலையா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஏண்டா உனக்கு தான். என்னது இது? முட்டை பப்ஸு. எனக்கு முட்டை பப்ஸ் தெரியும் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது தேங்க தான் வாங்கி கொடுத்து விட்டான், நான் இப்படியே வந்தேன். ஸோ அதான் கொண்டு போயிட்டு ஜிமன் கிட்ட கொடுத்துங்கன்னு சொன்னான். அப்படியா? அதானே பார்த்தேன், நான் கூட எனக்கு நீ தான் பாசமாக வாங்கிட்டு வந்தேன்னு நினச்சேன். கொடு அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமினா வாங்கிக்க. ஸோ இங்கே நம்ம யோங்கி தான், சரி சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போயிட்டு சாப்பிடுன்னு சொன்னேன். எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு அங்கே யோங்கி தான் அப்படியே பக்கத்தில் இருக்க பெஞ்சில் உட்கார. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறான். சரி அப்படின்ட்டு அவன் அந்த முட்டை பப்ஸ் எடுத்து விட்டுனா சாப்பிட்டு இருக்க. நம்ம யோங்கி தான் சைடு ஐஸால் அப்படியே ஜிமினாவை பார்க்குறான். பரவாயில்ல அழகாத்தான் இருக்கான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துக்க. ஸோ ஜிமினா அந்த 2யுமே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுறான். மாமா நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டேன், எனக்கு என்ன சாப்பிட்லாம், எனக்கு என்ன, என் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன். இவ கூட ஏதோ பாசமாக வாங்கிட்டு வரான்னு நினச்சேன், எல்லாம் வேஷம் போயா அப்படின்ட்டு ஜிமினா பாட்டுக்கு உட்காந்துக்க. யோங்கி தான் அப்படியே போகிறான். போயிட்டு இப்போ அப்படியே அந்த வாசலில் நின்றுட்டு அப்படியே உள்ளே எட்டி பார்க்குறான். ஸோ உள்ளே எட்டி பார்த்தா ஜிமினா தான் அப்படியே அந்த வாயிலெல்லாம் ஒட்டியிருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே க்யூட்டாக உட்காந்து தொடச்சிக்கின்னு அப்படியே மாதிரி அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான், லைக் யோங்கியை திட்டிக்கிட்டு. ஸோ அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் அப்படியே போயிடுறான். இப்போ நம்ம தேங்க அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்க. இப்போது தேங்கோட கையை பிடிச்சி தான் ஒரு பர்சன் அப்படியே இழுக்கிறாங்க. அறிவுக்கிட்டவனே என்னடா பண்ணிட்டு இருக்கா? விடுறான் என் கையா. நான் விடணும், காலேஜுக்கு வந்தால் கண்டுக்கவே மாட்டுற, நான் கட்டின புருஷன் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இருக்குது, விடு, இது காலேஜ், என்ன பண்ணிகிட்ருக்கா? காலேஜ் இருந்தால் எனக்கு என்ன, ஏதாவது கொடுத்துட்டு போ. இங்கே பாரு ஜேக்கு, இதெல்லாம் முடியாது, யாருக்காவது தெரிஞ்சா அவ்வளோதான், ஓட்டுன்னு ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஒழுங்கா விடு என்ன. அதெல்லாம் முடியாது, ஒழுங்கு மரியாதையாக கொடுத்துட்டு போ. ஜேக்கு வர நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்கடா, விடுறான் என் கையை. விட முடியாது அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகே கிட்ட போக, இங்கே பாரு, இந்த போய்க்கித்தனத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கோ, வெளியே வந்தால் கொஞ்சமாவது டீசெண்டாக நடந்துக்கோன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் பொறுக்கியாகவே இருக்காதுடா, விடுறான் என்ன. அதெல்லாம் பரவாயில்ல, பொறுக்கியாகவே நடந்துட்டு போகிறேன், ஒழுங்கா ஏதாவது கொடுத்துட்டு போ. பொறுக்கி தள்ளி போடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேங்க பிடிச்சி எத்தி விட. ஸோ ஜேகே தேங்கோட கை பிடிச்சி அப்படியே இழுத்து டக்குன்னு பச்சைக்குன்னு கொடுத்து விட்டாரான். ஸோ அங்கே தேங்க தான், அறிவில் அவனுக்கு, அறிவு கட்டவனே, இதே வேலையாக போச்சு எனக்கு, போங்கிட்டு அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். எத்தனை தடவை டேஸ்ட் பண்ணாலும் அந்த டேஸ்ட்டு மாறவே மாட்டேங்குது, குறையவும் மாட்டேங்குதுடா, பா என்ன டேஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே போகிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா, ஜிமனா இந்தா, என்னடா இது? உனக்கு தான் முட்டை பப்ஸு, எனக்கா?
நீ தான் ஆல்ரெடி வாங்கி கொடுத்துட்டியே, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை இல்லாதுமா? இல்லை பரவாயில்ல கொடு அப்படின்ட்டு ஜிமன் வாங்கிக்க. ஒரு நாளைக்கு எத்தனை திம்பானா? டேய் இப்போ தானே நான் வாங்கிட்டு வரேன். நீ வாங்கிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாமா கொண்டு வந்து கொடுத்தான். என்ன யோங்கி கொண்டு வந்து கொடுத்தாரா? ஆமாம். ஓஹோ ஹே ஜிமனா, நான் வாங்கி கொடுக்கல. அப்படியோ? ஆமாம், நீ எங்கன்னு கேட்டார். காலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க அப்படின்னா அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டாரு. மச்சான் நிஜமாவா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவனால தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். மொச்சம் எனக்கு இப்போவே மாமனை பார்க்கணுண்டா. அது எப்படா முடியும்? கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இல்லை பரவாயில்ல, நீ மேனேஜ் பண்ணிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜிமினா இருந்துச்சு குடுன்னு ஓட அடி 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 அடி. ஓஹா, அந்த சொட்ட மண்டை வந்தானே என்ன தான் கேள்வி கேட்பான் இந்த மாற பாயில அப்படின்ட்டு. இங்கே நம்ம தேவங்க உட்காந்துருக்கு. ஸோ ஜிமன் தான் அப்படியே குடுன்னு ஓடுறான் லைக் சீனியர் கிளாஸுக்கு. இப்போ அப்படியே போக கரெக்டாக போயிட்டு ஜேடி மேலே போயிட்டு இடிச்சிடறான். ஐயோ நான் போகணும் தள்ளு அப்படின்ட்டு போக, ஹே என்ன ஜெமம் இடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க? இங்கே பாரு, அது வேகமாக வந்தனா தெரியாமல் இடிச்சிட்டேன் தள்ளு. தெரியாமல் அடிச்சிட்டியா? சரி ஓகே, சாரிலாம் சொல்ல வேண்டாம், எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு பார்க்கலாம். காலை தானே மாமா கிட்ட வாங்கினேன், உனக்கு அப்பவும் அறிவரல புத்தி வரல தள்ளிங்கிட்டு. நீ என்ன தொட்டாவே ஒரு மாதிரி ஆறுவெறுப்பாக இருக்குது, ஏதோ மேலே ஃபுல்லாக கம்பளி பூச்சி விட்ற மாதிரி. ஓ நான் தொட்டா உனக்கு மேலே ஃபுல்லாக கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்குது. அவன் தொட்டா நல்லா இருக்குமா? சொல்லு, அவன் தொட்டா நல்லா இருக்குமா? எங்கே தொட்டா நல்லா இருக்கும்? இதோ இங்கேயா? இங்கே பாரு, இடுப்புலாம் கையை வச்சா உனக்கு அவ்வளோதான் தலை, நான் போகணும் அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்படியே போக பார்க்க இவன் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுக்கிறான். சரி அங்கே இல்லைனா அப்போது என்ன இங்கேயா அப்படின்ட்டு அப்படியே மேலே கையை எடுத்துகிட்டு வர, இங்கே பாரு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தா யூடிஎஸ்ன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் தள்ளிட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜிமினா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே போக போக இப்போ கையை பிடிச்சிட்டு, என்னடா சரி நீயே சொல்லு, வேறு எங்கே கையை வச்சா உனக்கு பிடிக்கும்? நீயே சொல்லு, நான் வேணா அங்கேயே கையை வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் போட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான் ஜிமினுக்கா அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி நழுவிட்டு இருக்கான், பட் அவனால் முடியல, கை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். இங்கே பாரு ஜேடு, வர நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்க. ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் விட்டுறணும், தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன சொல்லு பார்க்கலாம். நீ பண்ணிகிட்ருக்கியே அதுக்கு பேர் என்ன? எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, நான் உன் பின்னாடி சுற்றி ஃபோர்ஸ் பண்ணுறேன், அதே மாதிரி தானே நீ உன் மாமா பின்னாடி சுற்றிட்டுருக்க. அது அப்போலாம் இல்லையே, நீயும் அவரும் ஒன்றும் கிடையாது. என்ன ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன பிடிக்கல, பட் நான் உன் பின்னாடி சுற்றிட்டே இருக்கேன். அதே மாதிரி அவனுக்கு ஒன்றும் பிடிக்கல, நீ அவன் பின்னாடி சுற்றிட்டே இருக்க. எல்லாம் ஒன்று தானே. இப்போது நான் தொடும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தானே உன் மாமனுக்கு இருக்கும். அது அப்போலாம் இல்லையா, என் மாமாவுக்கு என்ன பிடிக்கும். அப்படியா? பிடிக்குமா? ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் சரி, அப்படி நடந்த மாதிரி எதுவுமே தெரியலையேப்பா. எப்போ பார்த்தாலும் உன் மேலே எரிஞ்சு தான் விழுகிறான், உன்கிட்ட சிரிச்சு கூட அவன் பேசுனது கிடையாது. ஆனால் அது நீ என் கையை விடு, என் மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நீ என் கையை விடு, நான் போகணும் அப்படின்ட்டு அங்கே ஜிம்முன்னு இருக்க. இங்கே பாரு, நானும் அவனும் ஒன்று தான். உனக்கு என்ன பிடிக்கலனா அவனுக்கும் ஒன்று பிடிக்கலனா நான் பண்ணுறது தப்புனா நீ பண்ணுறதும் தப்பு தான். இப்போ போ, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ ஜேடு அப்படியே கையை விட்டுட்டு போக இங்கே நம்ம ஜிமன் தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அவன் சொன்னது எல்லாமே உண்மை தான். நம்ம யோங்கி வந்ததுலேருந்து அப்படியே அவாய்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டே இருப்பான். ஜிமன்கிட்ட ஃபேஸ் கொடுத்து பேசிக்கவும் மாட்டான், சிரிச்சும் பேசிக்கவே மாட்டான். ஸோ ஜிமனுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஒரு மாதிரி பிள்ளைக்கு சேட் ஆயிடுது. அப்போது இவன் தொடும்போது எனக்கு எப்படி கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அவன் நான் தொடும்போதும் ஃபீல் பண்ணுவானோ. யோகி மாமா, அப்போது என்ன உனக்கு பிடிக்கலையா? நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா? ஆமாம், நான் உன்னை ஃபோர்ஸ் தானே பண்ணுறேன், உனக்கு தானே பிடிக்கவே இல்லையே. ஆமாம் பிடிக்கலல்ல அப்படின்ட்டு நம்ம ஜிமன் அப்படியே போக போக. ஸோ இப்போது அப்படியே யோங்கி அங்கேருந்து பார்க்குறான். ஜெமன் ஜெமன் சொல்லுங்க மாமா. என்ன இங்கேருந்து பண்ணிகிட்ருக்க? எதுக்கு வந்த? கிளாஸ் உனக்கு இல்லையா என்ன? இல்லை போகணும், நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போக. ஏடாச்சு தெரில, வந்தான் அவன் பாட்டுக்கு போகிறான். என்ன அந்த ஜேடு எதுவும் பண்ணனா என்ன தெரியலையே அப்படின்ட்டு இப்போது ஜேடுக்கிட்ட போக, என்னடா பண்ணவனா? சும்மா வந்து என்ன பண்ணு கேட்டுட்ருக்காரா? அவனை ஒன்றும் பண்ண கிடையாதுண்ணா. கையை பிடிச்சி நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிட்டேன். என்ன சொன்னேன்?
அது எங்களுக்குள்ளே இருக்க சீக்ரெட். காதலருக்குள்ள 1000 ரகசியம் இருக்கும், அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல முடியாது. காலையில் வாங்கினது பத்தலை. ஏய், அவன் கேட்குறான்ல, கேட்டால் மூடிக்கிட்டு சொல்லு. அவன் என்ன பேசுனா? ஒன்றும் இல்லை, அவன் சொன்னான் அவன் நான் தொட்டாலே அவனுக்கு ஃபுல்லாக கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கான். அதே மாதிரி தானே உன் மாமாவுக்கும் என்ன பிடிக்கல, அதனால நீ தொட்டா அவனுக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொன்னான். பாவம் பாப்புள்ள அழுதிருச்சு, கண்ணுலேருந்து கண்ணு தனியாக வந்துடுச்சு. அவன் சொன்னான் என் மாமாவுக்கு என்ன பிடிக்கும்னு. அதான் எங்கள் எல்லாருக்கும் தெரியுமே உனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காதுன்னு. புள்ள பாவம் அழுதுகிட்டே போயிடுச்சு அப்படிங்கிறான். ஸோ அங்கே நம்ம யோகிக்கா செம்ம காண்டாகுது. இப்போ அப்படியே உன்ட்ட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு, உனக்கு தெரியுமா எனக்கு அவனை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா? என்னடா திடீர்னு வந்து ஹீரோ மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? என்ன க்ரஷ்ஷோ? சைடு ஒன் சைடில் வா. இங்கே பாரு, அது எனக்கும் அவனுக்கு இருக்க பர்சனல். அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிக்கல, அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. இதுக்கப்புறம் எங்கள் 2 பேரோட லைஃபுக்குள்ளே வந்த இங்கே பாரு, அவன் இப்போது பொது சொத்து நம் சொத்து, அதனால யார் வேணாலும் ஆச்சாரம் பண்ண செய்யத்தான் செய்வான். புரியுதா? அவன் உன்னோட சொத்துனா முதல்ல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற வழியை பாரு. இப்போ அண்ணா நீ என்னை வந்து மாட்டிட்டா அங்கே இருக்க எவனும் ஜீவனை பார்க்க மாட்டான், இல்லை தொட மாட்டான், தடவ மாட்டான் அப்படின்னு நினைக்கிறியா? எல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அப்படியே நம்ம யோங்கி தான் சேரோட கணத்தில் ஒரு அறை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஏய், இப்போ எதுக்கு அவனை கத்திட்டு இருக்க? அவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்? அறிவு கடத்தமாக பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், அப்படி தான் பேசுவானுங்க. தேங்க எத்தனை பேர் என்ன பண்ணாங்க உனக்கு தெரியும்ல. நான் எதுக்கு அவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணேன் அவனை? இங்கே பாரு, ஒருத்தன் நமக்கு வேணும்னா நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும், புரியுதா? ஜேடை அடிச்சுட்ட, பட் இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பானுங்களே, அவனுங்க நல்லா பண்ணுவேன். உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு கன்வே பண்ணு. உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரோஜனமும் கிடையாது அப்படிங்கிறான். ஸோ நம்ம யோங்கி தான் அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது அப்படின்ட்டு போகிறான். இந்த பக்கம் பார்த்தோன்னா, டேய் எதுக்குடா பாழ்ந்துட்டு இருக்க சிமனா? இல்லை மச்சான், நான் அவனை ஃபோர்ஸ் தானே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாரு, அந்த 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 ஜேடி சொல்கிறான் மச்சான், அவன் என்ன தொட்டா எனக்கு கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருந்த மாதிரி தான் யோங்கிக்கு நான் தொட்டா கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறான் மச்சான். அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி நான் யோங்கியை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேனா? அப்போ என்னவன் லவ் பண்ணலையா மச்சான்? ஏய் சிமனா, அப்போல்லாம் இல்லைடா, இருக்கிற அப்போ குழந்த மாதிரி அழுதுட்டுருக்க. இல்லை மச்சான், நானும் அவனுக்கு பின்னாடி இத்தனை வருஷமாக சுற்றிட்டுருக்கேன், ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் தான் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கணும்னு தோணுது மச்சான். காதெல்லாம் அதுவாக வரணும், நம்மளாம் போகக்கூடாதுல்ல. அதுலேயும் நான் எத்தனை நாள் அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். ஒரு தடவையாவது கண்டிருப்பானா? இல்லை, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிற காதெல்லாம் பாதிலே போயிடும். எனக்கு வேண்டாம், எனக்கு லவ் வேண்டாம், யாரும் வேண்டாம் மச்சான், நான் ஊருக்கு போகிறேன்டா. ஏய், இப்போ என்னாச்சுன்னு லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அந்த ஜேடு அவன்லாம் ஒரு ஆளுமைடா, அவன் சொல்கிறதெல்லாம் பெரிய சீரியஸாக எடுத்து பேசிகிட்டு இருக்கா? இல்லை, அவன் சொன்னது எல்லாமே உண்மை மச்சான். ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிற காதல் பாதியிலே போயிடும். எனக்கு லவ் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு இங்கே எதுவுமே வேண்டாம். ஏய் சிமனா, என்னாச்சு உனக்கு? இங்கே வா அப்படின்ட்டு நம்ம தான் ஜிமனை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி, இப்போ அப்படியே காலேஜ் முடிய அங்கே ஈவினிங் டைம் தான் காட்டுறோம். ஸோ ஜேகே அப்படியே, இங்கே பாரு, இதுக்கு மேலே யோசிச்சுட்டு இருக்காது, யோசிச்சுட்டு இருந்தா ஒன்றும் நடக்க போகிறதில்ல, புரியுதா அப்படின்ட்டு போகிறான். ஸோ இங்கே யோங்கி அப்படியே அவனோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி திருடிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் பார்த்தோன்னா, டேய் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும், எதுவுமே நெகட்டிவாக நினைக்காத, புரியுதா? சரி, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமனா அப்படியே போக. ஸோ யோங்கி அங்கே வர்ற ஜிமனை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அவன் பைக்கில் ஹார்ன் அடிக்க ஜிமனும் பார்க்குறான். என்ன மாமா, என்ன வேணும்? வந்து பைக்கில் ஏறு. எதுக்கு வந்து பைக்கில் ஏறுன்னு சொன்னான். இல்லை, நீ எப்போ போல நடந்தே போய்க்கிறோம், எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போக யோங்கி தான் அப்படியே முறைக்கிறான் போகிற ஜிம்மினை பார்த்து. ஸோ இப்போ அப்படியே யோங்கி பைக் எடுத்துகிட்டு போக இப்போ அங்கே ஜிம்மன் தான் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். பைக்கில் ஏறுன்னு சொன்னால் புரியாதா? பைக்கில் ஏறு. எதுக்கு இன்னைக்கு மட்டும் ஏதோ நல்ல மாதிரி வந்து நடிச்சிட்ருக்க? போ, நான் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வர வச்சிட்ருக்கேல்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ. இப்போ கூட எதுக்கு? நான் ரொம்ப நாளாக அவனை கேட்டுட்ருக்கேன், என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு தானே வர சொல்கிற? நான் ஒன்றும் வரல, போ. இப்போ மட்டும் நீ இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தா நான் எங்கே போவேன் எனக்கே தெரியாது, வீட்டுக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ அங்கே நம்ம யோங்கி தான் என்னமோ பண்ணித்தலை அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ நம்ம ஜிமன் அப்படியே போயிட்டு அப்போ சில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு அப்படியே உட்காடுறான். இப்போ கூட நீ அப்போது நான் இப்போ நீ கூப்பிட்டது எதுக்கு? நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணேன்,
அதுக்கு தானே. இதுக்கப்புறம் உன்னை ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். நான் உன்னை ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். லவ்வெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கவே கூடாது. ஆமாம், வர வைக்கவே கூடாது. உனக்கே வந்தாலும் நீ எதுக்கு பழகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் போனால் என்ன, இன்னும் 100 பேர். இல்லை, எனக்கு இவன் தான் வேணும். எனக்கு ஏன் இப்போ அழுகழுகையாக வருது? நான் எதுக்கு இவனை இவ்வளோ லவ் பண்ணி தொலைஞ்சேன்? ஆனால் அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸே இல்லை. நான் வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். வீட்டுக்கு போனான் அவன் மூஞ்ச பார்க்க நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜெமினா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே அப்படியே உட்காந்து குழந்தை பிள்ளை பாவம் அப்படியே அழுதுட்டுருக்கு. சரி, இப்போ அப்படியே ஒரு 6:30 அந்த மாதிரி ஆக அங்கே அவனோட மொபைல் தொடர்ந்து ரிங் ஆகிட்டே இருக்குது. நம்ம இவங்களோட அம்மா தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நம்ம ஜெமினா பிக் பண்ணவே இல்லை. எனக்கு யாரும் கால் பண்ண வேண்டாம், நான் எங்கேயும் வர வேண்டாம். அது கூட உங்கள் வீடு தானா, அங்கே இருக்கிறது கூட உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஏன் வரணும்? நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே மொபைல் எடுத்து பார்க்குறான். இப்போல்லாம் வால்பேப்பர்லேயே நம்ம இவங்க தான் இருக்கான். போயா மாமா, எதுக்கு நான் உன்னை இவ்வளோ லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. இப்போ நீ கூட இருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜெமன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். இத்தனை நாள் நான் தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ மட்டும் பண்ணல அப்படிலாம் சொல்லுவேன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீ வரமாட்டியே, உனக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் எப்படி வருவ? வரமாட்டேன் போ அப்படின்ட்டு அவன் அந்த மொபைலை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். சரி, இப்போ அப்படியே அங்கே ஒரு ஹார்ன் சவுண்ட் தான் கேட்குது. ஏய், இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? அது நீ 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 இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? இன்னும் வீட்டுக்கு போகலையா? வந்து வண்டியில் உட்காரு. அங்கே அப்படியே கால் ரிங் ஆகிட்டே இருக்கு. ஏய், கால் வந்தால் எடுக்கணும்னு துப்பு இருக்காது, எடு. இல்லை, நான் ஒன்றும் எடுக்க மாட்டேன், ஃபோன் எடுன்னு சொன்னான் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ இவங்க அப்படியே சாரி நம்ம ஜெமின் அப்படியே கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணா, டேய் எங்கடா போனீங்க 2 பேரும்? இன்னும் வீட்டுக்கே வர காணும், இருட்டாயிருச்சு, ஸ்பெஷல் கிளாஸா என்ன? இல்லைத்த, அதெல்லாம் இல்லை, இருங்க வரேன். அவனும் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரலையா? இல்லையடா, அவனுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான், நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. ஒரு வேளை 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா என்ன? ஆமாம், இருந்து கிளிகிறாங்க, வயிற்ற வரா அப்படின்ட்டு நம்ம ஜிமன் அப்படியே காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கவும் இல்லாமல் மறைக்கவும் இல்லாமல் ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு பார்க்குறான். அந்த ஃபேஸை பார்த்தோன்னே இவங்கன்னா சிரிப்பு வந்துடுது. என்ன நம்ம மொறைச்சா இவன் சிரிக்கிறான், அப்போ சிரிச்சா மறைப்பானோ? அதானே, சிரிச்சா மறைப்பான், மொச்சா சிரிப்பான், சரியான சாரிஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஜிமன் அப்படியே உட்காந்துருக்கு. அங்கே இவங்கதான் அந்த பைக்கில் ஏறு. உன் பைக்கில் யாரையும் ஏறத்த மாட்டியா? அப்புறத்துக்கு என்ன ஏற்றுறா? போ, நான் ஒன்றும் வரல. ஏய், எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டுருக்க முடியும்? வா. இவ்வளோ நேரம் நீ இங்கேயா இருந்த? ஆமாம், இங்கே தான் இருந்தேன். யாரோ ஒருத்தவங்க நல்லா கத்தி கத்தி சத்தம் போட்டு அழுதுட்டு இருந்தாங்களா, அது நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு வீடியோ கூட எடுத்து வச்சுருக்கேன். என்னது, நான் அழுதா வீடியோ ஊற்றியா? ஆமாம், எடுத்தேன். இங்கே பாரு, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நான் அழுகும்போது கேவலமாக இருப்பேனா, ஒழுங்காக வீடியோ டெலிட் பண்ணிடு. அதெல்லாம் டெலிட் பண்ண முடியாது, இதெல்லாம் மெமரிஸ், நான் வச்சுக்கிறேன். எப்போது எனக்கு ரொம்ப கோவமாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து சிரிச்சிடுவேன். எப்போது எனக்கு ஒரு நாள் சேடாக இருந்துச்சுன்னா அப்பவும் அதை பார்த்து சிரிச்சிடுவேன். என்னை பார்த்தா உனக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? இங்கே பாரு, இவங்க ஒழுங்காக அதை அழிச்சிடு. இங்கே பாரு, இல்லை உன்னை சும்மா விட மாட்டான். என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் டெலிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் மொபைலை கையில் எடுத்துகிட்டு பாரு ஒழுங்காக டெலிட் பண்ண அப்படின்ட்டு இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு எழுந்திரிச்சு அப்படியே இவங்க கிட்ட தான் வரான். நீங்கள் பாரு மாமா, ஒழுங்காக கொடுத்துட்டு ஃபோனை என்கிட்ட. கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? மாமா கூட கூட எங்க அப்படின்ட்டு இவன் அப்படியே எட்டிக்கிட்டு இருக்கான். லைக் நம்ம யோங்கி அப்படியே மேலே தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன மாட்டிக்கிட்டு கூடு இங்கே கூடு அப்படின்ட்டு அவன் குட்டி பிள்ளையாட்டம் அப்படியே குச்சி வாங்க ட்ரை பண்ணுறான். பட் நம்ம இவங்ககிட்டேருந்து வாங்க முடியல. இங்கே பாரு மாமா, சும்மா என்னை வம்புழுத்துட்டு இருக்காத, எனக்கும் கோவம்லாம் வரும். கோவம் வருமா? கோவம் தான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அது கோவம் தான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன் சொல்லு. அது நான் அடிச்சிருவேன். அடிச்சிருவியா? எங்க அடி பார்க்கலாம். அது எல்லாரையும் அடிச்சிருவேன். ஆனால் நீ என் மாமாவா போயிட்டியே, எல்லாம் ஒன்றும் அடிக்க முடியாதே. அப்படியா? அப்போது வேறு ஏதாவது பண்ணு. வேறு ஏதாவது பண்ணவா? அடிக்க முடியாதுன்னா அப்போது
இப்போ நீ கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்ட்டு சொல்ல. இப்போ நம்ம ஜிமின் டக்குன்னு இவங்களோட ஹிப்பில் கிச்சு கிச்சு பண்ணிடுறான். ஏய் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு நம்ம இவங்க ஒரு மாதிரி கையை கீழே கொண்டு வர இப்போ அப்படியே மொபைலில் பிடுங்கிடுறான். கிருத்தியா 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 இப்போ வாங்கிட்டல அப்படின்ட்டு இவன் அப்படியே அந்த மொபைலை பார்க்க, ஐயோ பாஸ்வேர்ட் தெரியாது. இங்கே பாரிஸ் மாமா ஒழுங்காக பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிடு. சொல்ல முடியாது. சொல்ல நீ சொல்லலாம் நான் போடுவேன் அப்படின்ட்டு அவன் யொங்கின்னு டைப் பண்ணுறான். பட் அது ஒர்க் ஆகலை. என்னது ஒருவேளை அத்தை பேராக இருக்குமோ அப்படின்ட்டு போடுறான். நோ யூஸு. ஒருவேளை அங்கிள் அவனுக்கு பிடிக்காது. வேறு யார் பேரை போட்டிருப்பான்? வேறு என்ன போட்டுறது அப்படின்ட்டு அப்படியே ஏபிசிடி நம்ம போட்டு பார்க்குறான். பட் அங்கே நோ யூஸு. ஏய் இங்கே கொடுத்துரு ஒழுங்கா. நீ என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது? நான் கண்டுபிடிப்பான். இப்போ மட்டும் நீ சொல்லலாம் ஃபோனை அப்படியே கீழே போட்டு உடச்சிடுவேன். உடச்சிக்கோ. அப்புறம் நீ தான் புது ஃபோன் வாங்கி கொடுப்ப, இல்லை உன் அத்தைக்கிட்ட சொல்லி வாங்கி கொடுப்ப. மாமா சொல்ல மாமா. சொல்ல முடியாது. ஐயோ மாமா பரவாயில்ல, நீ ரொம்ப பண்ணிகிட்ருக்கையா. இப்போ மட்டும் நீ சொல்லலாம் தூக்கி போட்டு உடச்சிடுவேன். உடச்சிக்கோ. என்னால் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது போயா, இந்த ஃபோன் உனக்கு வேண்டாம். ஏய் உடச்சிடாதரா, அதில் நிறைய இருக்குது. அப்போ சொல்லு. சரி சொல்லி தொலைகிறேன், டைப் பண்ணேன். சொல்லு. NIMIJ. என்னடா இது ஏபிசிடியை மாற்றி போட்டு வச்சுருக்காரோ? எங்கே என்ன வீடியோவே இல்லை? நான் தான் வீடியோவே எடுக்கலையே. நான் இது வீடியோவே எடுக்கலையா? அப்புறம் எதுக்கு என்ன ஏமாத்தினா? ஏமாத்தலை, ஜஸ்ட்டு சொன்னேன். அதுக்கு நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மாமா வர பொண்ணா அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே அடிக்க. ஏய் வலிக்குதுரா, ஷேடா படிச்சுட்ருக்க, போயா லூஸு மாமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஃபோனை கொடுத்துட்றான். பரவாயில்ல, கேலரி பார்க்கல நீ இன்னும்? கேலரி தான் பார்த்தான். அப்போ சரி போலாமா? என்ன வச்சுருக்க கேலரியில்? அது ஒன்றும் இல்லை, சும்மா. மாமா என்ன வச்சுருக்க? ஒழுங்கா சொல்லு. என்னடா எதுக்கு இப்படி பதட்டமாகற? அப்போ என்னடா, என்னை தவிர வேறு யாராவது லவ் பண்ணுறியா நீ? அப்படியா? ஆமாம், ஒருத்தனை லவ் பண்ணுறேன். அதனால தானே என்ன உனக்கு பிடிக்கவே இல்லை? ஆமாம், அதனால தான் எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போவே சொன்னான். யார்? அந்த ஜேடு. அவனுக்கு உன்னை பிடிக்கல, நீ தான் பின்னாடி போயிட்டே இருக்கணும். அப்போவே சொன்னான். அப்போ புரியல, இப்போ போயிடுது. பேசாமல் அவன் பின்னாடியாவது போயிதுக்கலாம். என்னது? ஆமாம், அவன் என்ன லவ் பண்ணான், நான் தான் அவனை கண்டுக்கல. நான் ஒன்றும் லவ் பண்ணேன், நீ என்ன கண்டுக்கல. இதான் சொல்லுவாங்களோ? ஏமாந்துட்டேன். போ, நாளைக்கு போகிறேன், ஜேடிக்கிட்ட லவ் யூ சொல்கிறேன், அவனை கரெக்ட் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணுறேன். என்ன சொன்னான்? அவனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி போறியா? ஆமாம், உனக்கு மட்டும் லவ்வர் செட் ஆகி நீ மட்டும் குழந்தை கூட்டின்னு சந்தோஷமாக இருப்ப. நான் மட்டும் என்ன சிங்கிளாக சுற்ற முடியும்? அவன் பெரிய பணக்காரன், பேசாமல் நான் அவனையே கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆக போகிறேன். இங்கே பாரா இவங்கி, பசங்களோட மனசு எப்போ மாறும்னு சொல்லவே முடியாது. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அட பாவி, அப்போது எனக்கு ஆள் இருக்குன்னு சொன்னால் நீ அதை ஜெட் பின்னாடி போயிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுறது? கடவுள் எனக்கு தலையில் இருந்து அவன் தான் சொல்லிட்டு போக வேண்டியதான். அப்படி சரி, வா வீட்டுக்கு போகலாம். அம்மா ரொம்ப நேரமாக கூப்பிட்டுருக்காங்கல்ல, வா போகலாம். போகலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமன் தான். இந்த பைக்கில் நான் உட்காரலாமா, இல்லை உன் ஆள் தான் உட்காரணுமா? உட்காரு, இன்றைக்கி மட்டும் கவலைப்படாத. வீட்டுக்கு போன உடனே வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன். அதான் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமினா ஏறி அந்த பைக்கில் அப்படியே உட்காந்துக்க. ஸோ 2 பேரும் தான் அப்படியே போகிறானுங்க. ஸோ இப்போது நம்ம எங்கேயே பார்த்துக்கிட்டோன்னா அவன் அப்படியே அந்த மிரரை திருப்பி ஜிமினாவே பார்த்துக்கிட்டே வரான். அந்த பைக்கில் ஜிமினோட ஹேர்லாம் அப்படியே பறந்து அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி க்யூட்டாக வச்சுக்கிட்டு அப்படியே வரான். அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துக்கிட்டு அது எல்லாத்தையும் நம்ம யோங்கி தான் மிரரில் அப்படியே பார்த்து ரசிக்கிறான். இப்போ அப்படியே யோங்கியோட வீடு வர நம்ம ஜிமினா அப்படியே இறங்கிட்டு இந்த பயணத்திற்கு மிக்க நன்றி மிஸ்டர் சிட்டுமூஞ்சி மாமா அப்படின்ட்டு ஜிமினா அப்படியே உள்ளே போகிற ஜிமினாவே ஒரு மாதிரி இவங்கி பார்த்துட்டு அவன் ஹெல்மெட் அப்படியே கழட்டி வச்சுட்டு அப்படியே உள்ளே தான் போகிறான். டேய் 2 பேரும் எங்கே தாண்டா போனீங்க? இல்லைத்த, அது உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்னடா, அவனை பைக்கில் தான் கூட்டி வந்திருக்கான்?
அப்புறம் என்ன அப்புறம் அவனுக்கு வேறு யாரோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காமா. அப்படியா? ஆமாத்தா, நான் மோசம் போயிட்டேன், உன் மருமகன் மோசம் போயிட்டேன். இல்லை, இதுக்கப்புறம் நான் உன் மருமகனும் கிடையாது, எனக்குன்னு வேறு ஒருத்தர் இருக்கான், அவன் பின்னாடி போக வேண்டியதான் நான். என்னடா சொல்லிகிட்ருக்க? ஆனால் எனக்கு நீ தானே மருமகன். ஓத்த நீ தான் சொல்கிற, அவனுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பசிக்குது, வா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம யோகியோட அம்மா அப்படியே சாப்பாடு எடுத்து வைக்க நம்ம ஜெமன் தான் அப்படின்ட்டு இவங்க பார்த்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறான். இப்போ போகிற ஜிமனையே ஒரு மாதிரி இவங்க பார்த்துட்டு, டேய் வாடா சாப்பிட்லாம். இருமா, நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரமாவா. இவனுங்களுக்குள்ளே என்ன தான் நடந்துட்டுருக்கு? இவங்க என்னன்னா ஒரு நேரம் அப்படி பண்ணுறான், ஒரு நேரம் இப்படி பண்ணுறான், இவன் என்னன்னா இப்படி சொல்கிறான் அப்படி சொல்கிறான். இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே உட்காந்துருக்க. ஸோ இப்போ இவங்க மேலே போயிட்டு அப்படியே ஜிமன் ரூம்குள்ளே போகிறான். இவன் எதுக்கு இப்போ ஜிமன் ரூம்குள்ளே போயிட்டுருக்கான்? என்னடா இது அப்படின்ட்டு அவங்க அம்மா கீழே உட்காந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் பேசவே பார்த்துட்ருக்கேன். உள்ளே பார்த்தோன்னா அங்கே நம்ம ஜிமன் அப்படியே ரெஸ்ட் ரூமில் பாத் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம யோங்கி அப்படியே போய்ட்டு அந்த பெட் மேலே உட்காடுறான். உட்காந்துட்டு அப்படியே ஜிமினோட ரூமை சுற்றி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பிக்சர் இருக்குது, லைக் ஜிமினோட பிக்சர் தான் அந்த வாலில் அப்படியே. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு கிட்டே போயிட்டு, பரவாயில்ல க்யூட்டா அழகாக இருக்கா அப்படின்ட்டு அந்த பிக்சரையே பார்த்துட்ருக்கான். உள்ளே பார்த்தோன்னா, போனி போ போனி போ, தனியாக தவிகின்றேன், துணை வேண்டாம் போடா போ, போயிட்டலாம் போ, எனக்கு நீ ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு உள்ள ஒரு மாதிரி சவுண்டு கேட்க யோங்கி தான் அப்படியே வந்து பாத்ரூம் டோரில் காதை வச்சு கேட்குறான். இந்த ஜிமினும் இங்கே வழியிலே, அந்த யோங்கியும் சாடிஸ்டும் அங்கே சிரிப்பிலே, காற்றில் எங்கும் தேடினேன் பேசிப்போ. பேசவே இல்லையோ? சரி, பார்த்து போன பார்வையை இது நியாயமா? இந்த ஜிமினாவோட குட்டி ஊண்டு நெஞ்சு தாங்குமா? என் ஆசைகள் அது பாவமா? யோங்கி யோங்கி போடா போ, இந்த ஜிமினை மறந்து போடா போ அப்படின்ட்டு அவன் உள்ளுக்குள்ள நின்று ஒரு மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம யோங்கிக்கா சிரிப்பு தாங்க முடியல, அவன் அப்படியே நின்று சிரிச்சிட்டு இருக்கான். காதல் தோல்வி எதுக்கு இவ்வளவு கொடுமையாக இருக்குது? காதலிக்காதே ஜிமினே, காதலிக்காதே, காதலிச்சு கடைசியிலே பாத்ரூமில் பாட்டு பாடாதே. தூங்க விடலையே, என்ன தூங்க விடலையே, நைட்டு ஃபுல்லாக கனவுல வந்து தூங்கவே இல்லையே, அதுலேயே கனவு வந்து முத்தம் வேற கொடுக்குற நீ முத்தம், இதுக்கப்புறம் எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறேன்டா. வாங்க விடலையே, என்ன வாங்க விடலையே, படிக்க கூட விடல, படிச்சில் ஃபஸ்ட் மார்க் கூட என்ன வாங்க விடல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ தான், நீ மட்டும்தான். கனவுல வந்து மொத்தம் கொடுத்தனா அப்புறம் அப்படின்ட்டு வெளியே யோங்கி நின்று இந்த ஷோவை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இந்த உலகத்தில் இருக்க மொத்த லவ் ஃபெயிலியர் சாங்கையும் அவன் அப்படியே பாடிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா புல் அப்படியே வெளியே வருது. பாத்ரூமில் பாடி சோகத்தில் வெளியே கொட்டணுன்னா எல்லா சோகமும் தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போயிடுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜிமினா அப்படியே வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறான். உனக்கு என்னடா? அழகு பாரு, செம்புட்டு அழகாக இருக்க, அந்த யோகிக்கு தான் உன்னை கொடுத்து வைக்கல, இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்ட்டு அவன் பாடியை அவனே ஒரு மாதிரி ரசிச்சிட்ருக்கான். உனக்கு தான் அவன் கொடுத்து வைக்கலன்னு நீ சொல்லாத, அவனுக்கு தான் நீ கொடுத்து வைக்கல. உன்னை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கெலாம் அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் என்ன, கிடைக்காம போயிட்டேன். இட்ஸ் ஓகே, நீ யாருக்கு கிடைக்கிறியோ அவனுக்கு கொடுத்து வச்சவங்க ஜிமினா அப்படின்ட்டு அவனே வர்ணிச்சிட்டு இப்போ அப்படியே ஹேர்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மிரரில் பார்க்குறான், ஒரு மாதிரி ஷாக்கா. இப்போ அப்படியே திரும்பிட்டு, மாமா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நானா என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் இப்போது? நான் என்ன சொன்னேன்? அது நான் பாடுக்கு ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்போ என் ரூமுக்குள்ளே வந்தா? அதுவா, போனி போன்னு பாட ஆரம்பிச்சு அப்போவே வந்துட்டேன். அது நான் போ சொல்ல வந்துட்டியா? அப்போது எல்லாத்தையும் கேட்டியா? கேட்டேன். என்ன லவ் ஃபெயிலியரா? உனக்கு என்ன வலிக்கிறது எனக்கு தானே, உள்ள வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். சரி, லவ் ஃபெயிலியர்னா இப்படியா பாட்டு பாடுவாங்க? அழுதுகிட்டே
கஷ்டமா அப்படி தானே பண்ணும். என்ன பண்ணுறது, இந்த ஃபேரி என் கேரக்டர் இப்படி குத்து வச்சிட்டாலே, வாயை தந்து அழுவ கூட முடியல. இதை கூட காமெடியாக பண்ணி விட்டா. அப்படியா? ஏன்னா ஃபேரிக்கு எல்லாம் தெரியும். அதான் நான் தெரியும், அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. உன்னை எல்லா கதையிலையும் சேர்த்து வைக்காம விடுவா. இந்த தடவை லவ் பண்ண வச்சு ஏமாத்திட்டா. அவ்வளோதான், நீ என்னை ஏமாத்திட்ட, அந்த ஃபேரி என்னை ஏமாத்திட்டா, எல்லாம் என்ன ஏமாத்துறாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்க. ஸோ யோங்கி தான் அப்படியே ஜிமின் கிட்ட வரான். என்ன, எதுக்கு பங்க கிட்ட வரா? நீ சொன்னது என்னமோ உண்மைதான், எல்லாரும் என்னை ஏமாத்தினதா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் ரொம்பவே கொடுத்து வச்சவன். அது ஆமாம், நான் அது உண்மைதான். ஏன்னா நான் அழகு தானே. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான், நீ அழகு தான். அது அது எதுக்கு நீ இப்படி சொல்கிற? எப்படி சொல்கிற? அதான் இப்படி சொல்கிற, எப்படி சொல்கிற? எதா இருந்தாலும் ரெண்டடி தனி நின்று பேசு. இப்போ நீ என் மாமா கிடையாது, அப்புறம் புருஷனா? புருஷனா? அதெல்லாம் கிடையாது, நீ யூங்கி, அவ்வளோதான். ஏன்னா நீ இப்போது வேற ஒருத்தனோட லவ்வரு, என் மாமா கிடையாது. அப்படி? ஆமாம், சரி, அப்படியே இருந்துட்டு போகுது. இப்போது கொஞ்சம் கிட்ட வரியா? நான் ஏன் உன்கிட்ட வரணும்? அதுவா, ஏதோ சொன்னியே கனவுல வந்து ஏதோ கொடுப்பேன்னு. என்ன கொடுப்பேன்? அது பாட்டு லிரிக்ஸ் நல்லா இருந்துச்சா, அதான் பாடிட்டேன். அப்படியா? அது ரியல் லிரிக்ஸே ரொம்ப நல்லா இருக்குமே. அது அது மாமா எதுக்கு கிட்ட வர, தள்ளிப்போ. எதுக்குடா அப்போ தள்ளி போகிற? என்ன சொன்ன? சியோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பியா? அது எப்படி அவனை கல்யாணம் பண்ணுவ? நீ யார் லவ் பண்ண? என்ன தானே? அதான் சொன்னேனே, ஒன்று நான் லவ் பண்ணேன், ஆனால் என்ன தான் நீ லவ் பண்ணவே இல்லையோ. ஒன்று நான் லவ் பண்ண, நீ வேறு யாரையும் லவ் பண்ண. அவன் என்ன லவ் பண்ணான், நான் லவ் பண்ண பர்சன் எனக்கு கிடைக்கல, அதனால கிடைச்ச பர்சன் லவ் பண்ணி ஏற்றுக்கலான்னு நினச்சேன். ஓ அப்படி? ஆமாம், இதெல்லாம் இருக்கட்டும், உன் மூளையே சரியில்லையே. இது மாதிரி ஒரு மூளை முழிச்சு நான் பார்த்ததே இல்லை. எதுக்கு இப்போ என்கிட்ட வரா? நான் வேற துண்டு மட்டும்தான் கத்திருக்கேன். என்ன பலாத்காரம் பண்ண போறியா? என்னது? ஆமாம், ஒரு வயசு பையனா நான் இருக்கிற ரூமில், அதுவும் ட்ரெஸ் இல்லாமல் வேறு இருக்கேன். இப்படி பக்கத்தில் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வேற என்ன லவ் பண்ணவே இல்லை. இங்கே பாரு, ஒழுங்காக போயிடு. என் பாடி நான் லவ் பண்ணுற ஒருத்தனுக்கு தான், வேறு யாராவது என்ன தொட்டிங்க அவ்வளோதான். அப்படியா? அப்போது நீ என்ன தானே லவ் பண்ணுற? இல்லை, லவ் பண்ண ஒரு காலத்தில், இப்போ இல்லை. இப்போ நீ என்ன தொடவே கூடாது. அப்படியா? அப்போது தொடலாமே அப்படின்ட்டு நம்ம ஜிமினோட ஹிப்பில் கையை வைக்க, இங்கே பாரு, அது என் மாமாவுக்கு தான் எல்லாம், நீ தள்ளு. மாமாவா? யாரது? நீ தான். அப்போது எனக்கு தானே? இத்தனை நாளாக உனக்கு, ஆனால் இப்போ வந்து யாருக்குன்னு தெரியலையே. அது வந்து என்ன, காற்று தான் வருது. இப்போது எதுவும் கம்பளி பூச்சி விடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கா என்ன? அது வந்து நான் உண்மையை சொல்லணும்னா சொல்லு. உண்மையை சொல்லணும்னா என் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி, எல்லா பூச்சியும் பறகுது, எதுவும் பூடலை. ஓ அப்படியா? அப்போ ஓகே. உனக்கு எதுவும் ஊடுற மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை, பறந்தா பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்போ பறந்தா பிரச்சனை இல்லையா? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போது எதுக்கு நீ என்ன வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க? தள்ளிப்போ, நான் உன் மேலே கோபமாக இருக்கேன். இப்போ வந்து என்ன சமாதானப்படுத்த போறியா? போ, யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொன்னியே, அங்கேயே போக வேண்டியதானே. அப்படியா? நான் யார் லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? அதை தள்ளி நின்னே சொல்லு. 10 அடி கேப்பு தள்ளி நின்று சொல்லணும், புரியுதா? என்னை லவ் பண்ணால் மட்டும்தான் என்கிட்ட வரணும் அப்படின்ட்டு இப்போ ஜெமின் போயிட்டு அப்படியே தள்ளி நின்றுக்கிறான். ஸோ எங்கள் யோங்கி தான். சரி, நான் என்ன சொன்னேன்? என் கேலரியில் நான் லவ் பண்ணுற பையனோட ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னான். ஆமாம், இப்போது அப்படியே என் மொபைல் எடு, அங்கே தான் இருக்குது. ஹீரோ எடுக்கிறான் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே அங்கே பக்கத்தில் டேபிளில் இருக்க மொபைல் அப்படியே எடுக்கிறான். பாஸ்வேர்டை மறுபடியும் மறந்துட்டேனே. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கே தெரியும். மறந்துட்டேனே. சரி போடு. NIMIJ
NIMIJ. என்ன பேர் இது? இரு மறுபடியும் சொல்லு. NIMIJ. நானா? இல்லையே, யார் சொன்னா? நீன்னு. அப்போ நான் இல்லையா? இல்லை, அவன் பேரு நிமிஜ். அதே நிமிஜா, இப்படின்னு ஒரு பேரா? ஆமாம், ஆனால் இது ஏதோ என் பேரை தலையில திருப்பி போட்ட மாதிரியே இருக்கே. அப்படிலாம் கிடையாது, போய் ஃபோட்டோவை பாரு அப்படிங்கிறான். ஸோ கேரில் தேடி பார்த்தா அங்கே ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. என்ன உன் போடா மாதிரி தான் இருக்கு, வேறு யார் போட்டாவும் இல்லை. என்னை ஏமாற்ற பார்க்குறியா நீ? இல்லை, ஏமாற்றலாம் பார்க்கல. அங்கே சைடில் பார்த்தியா சீக்ரெட் ஃபோல்டர்னு ஒன்று இருக்கா? ஆமாம் இருக்கு. சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்க? ஆமாம், சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதுக்குள்ளே போய் பாரு. என்ன இங்கேயும் பாஸ்வேர்டு கேட்குது? அதுவா, அங்கே YONMIN. இது யார் பேர்? அட பாவி, எத்தனை பேரை லவ் பண்ணிட்டு இருக்க? இது வந்து யூன்மின்னா. இப்படி ஒருத்தனா? ஆமாம், 2. அது 2? அட பாவி, உன்னை நம்பினா காதலிச்சா சரின்னா பொறுக்கி பயிலா நீ? ஆமாம், பொறுக்கி பையனே வச்சுக்கோ. 2 வச்சுட்டு தெரியுறான். ஐயோ, இவனை போய் நான் லவ் பண்ணியிருக்கேன் சரியான அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அதை ஓப்பன் பண்ண உள்ள பார்த்தா அங்கே ஜிமினோட குட்டி ஏஜ் பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. என்னது இது? இது பூரா நான் இருக்கேன். அட பாவி, அப்போ 3ஆவதா என்ன வேற லவ் பண்ணிருக்கியா நீ? என்னது, 3ஆவதா ஒன்னா லவ் பண்ணிருக்கேனா? ஆமா, அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன், இப்ப உள்ளனா உன்ன மாதிரி ஒருத்தனா உயிரோட இருக்கக்கூடாது ஒன்னா அப்படின்ட்டு அங்க இருக்க பில்லோலாம் எடுத்து அங்க யோங்கிய போட்டு செம்மையா அடிக்கிறான். டேடி, நான் சொல்ல வர்றதை கேள்றான். கேட்க முடியாது அதுனா மிஞ்சேவா கிஞ்சேவா. அவன் ஒருத்தன், அதுக்கப்புறம் யூன் மீனு ஒருத்தன், இப்போ பிக்சர்ல 4. உன் கெட்ட கேடுக்கு உனக்கு 3 கேக்குதோ? 3 எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்லையா? இவனுக்கு 9 புருஷனுங்க. இங்க வாயேன் அப்படின்ட்டு அங்க இருக்க அந்த பில்லோ பெட்ஷீட்னு சொல்லிட்டு அத்தனையும் போட்டு சும்மா வெளுத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஜிமினா. டேடி இருடா ஒரு நிமிஷம். என்ன இப்போது என் கை பிடிக்கிறா? ஒழுங்கா என் கையை விட்டுரு. ஏமாந்துட்டேன், இந்த ஜிமினி ஏமாந்துட்டேன். டே அமைதியாரு. ஃபர்ஸ்ட் என்ன பாஸ்வேர்ட் போட்ட? அதான் அந்த நிமிஜோ குமிஜோ. அதை தலைகீழா போட்டா என்ன? ஜிமின்னு வந்துச்சு, நீதான் இல்லைன்னு சொல்லிட்டியே. இவ்வளோ மரமாட்டியா வரப்ப? இப்போ 2வது ஒரு பாஸ்வேர்ட் போட்டியே, அது என்ன? யூனு மின்ன. என் பேர் என்ன? உன் பேரு சுகா. ஏய் யூங்கி. உன் பேர் என்ன? என் பேர் உனக்கு தெரியாதா? ஏய் சொல்லு. என் பேரு ஜிமினு. என் பேர்? நான் தான் சொல்கிறேன்ல, உன் பேர் யூங்கி, என் பேர் ஜிமினு. என் பேர் யூன், உன் பேர் மின். என் பேர் யூன், உன் பேர் மின். அப்போ இந்த 3 பேரும் நானா? ஐயோ, யாரா இவன்? 3 பேர் கிடையாது, ஒரே ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் நீ தான். அப்போ அது ஜிமின், இது யூன்மின், இது நான் யோங்கி. என்ன அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இல்லை, பிடிக்கல. அது பிடிக்கலையா? பிடிக்காம இருக்க போடலாம் வச்சிருக்க. ஒருவேளை இங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ எப்போ என் வீட்டுக்கு வந்தியோ அப்போலேருந்து பிடிச்சிருக்கு. ஆனால் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை, அவ்வளோதான். அப்படியா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நீ ஏதோ பண்ணுவியே, என்னை கரெக்ட் பண்ணுறேன், என்னை கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். எங்கே நான் உன்கிட்ட லவ்வாக சொன்னால் அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. பட் உண்மையாக சொல்லணுன்னா நல்லாவே ட்ரை பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுவியே மாமா மாமான்னு, அங்கேயே உருகுவேன். ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்கும், அதனால என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். அது அப்படியோ? ஆனாலும் நீ ரொம்ப மோசம், போடா அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஜிமின் அப்படியே போக, ஏய் எங்கே போகிற அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். கிட்ட நெருங்கி வாடா கர்லா கட்ட உடம்பு கரா
பட்டா எழுதி தாடா பஞ்சாமிர்த ஒதட்டுக்காரா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பிடிச்சி கிட்ட வச்சுக்க. என்ன பாட்டெல்லாம் பாடுற? ஆமாம், ஐயா ரொமான்டிக் மூடுக்கு போனால் பாட்டும் பாடுவேன், வேறு எல்லாம் பாடுவேன். இருந்தாலும் எனக்கு உன் மேலே கோவமாக இருக்கு. ஏன் ஏன் கோவமாக இருக்கு? அதான் அந்த ஜேடு என்கிட்ட என்னென்னமோ சொல்லும்போது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காதுல்ல. நான் ஏதோ ஒன்று ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாரு, இதுக்கு பேர் ஃபோர்ஸ் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. இப்போ தானே எனக்கு புரியுது. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் கூட உட்காந்து நான் அழுதேன். நான் தான் பார்த்தேனே, அப்போ கூட எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு தோணலாம். தோணுச்சு. பட் இருந்தாலும் நீ அழுகும்போது க்யூட்டாக இருந்தடா. என்னது, நான் உன்னை சேடிஸ்ட்னு சொல்கிறேன், தப்பே இல்லை. போயா சேடிஸ்ட்டு அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமன் சொல்ல, பரவாயில்ல, நான் சேடிஸ்டாகவே இருந்துட்டு போகிறேன். ஒரு சேடிஸ்ட்டு என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணுவான்? அதுவா, இதோ இப்படி தான் ஒருத்தட்ட பிடிச்சி கடிச்சு வைப்பான் அப்படின்ட்டு பிடிச்சி நம்ம ஜிமினோட ஒருத்த பிடிச்சி கடிச்சு வைக்க அங்கே ஜிமன் தான் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன பண்ணுறா? அது அவகிட்ட ஏதோ சொன்னியாம்லோ, நான் என் மாமாவுக்கு மட்டும்தான், என் மாமா மட்டும்தான் என்னை தொடணும். அப்படியா? ஆமாம், சின்ன வயசுலேருந்தே நான் ஒன்று மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். நீ மட்டும்தான் தொடணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் அவன்கிட்ட அப்படி சொன்னான். அப்படியா? அவ்வளோ லவ் பண்ணுறேன். அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னை ரொம்ப பிடிக்குமா, அதனால் சின்ன வயசுலேருந்து கொஞ்சமாக 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 அப்புறம் அப்புறம் நிறையா, கொஞ்சம் நிறையா, கொஞ்சம் நிறையா, கொஞ்சம் நிறையா, அப்புறம் நிறையா, அப்புறம் நிறையா, அப்புறம் நிறையா, அப்புறம் அதிகமாக, அப்புறம் அதிகமாக, அப்புறம் அதிகமாக, அப்படியே அதிகமாயிடுச்சு. ஐயோ, என்ன க்யூட்டாக இருக்கடா நீನು. அது இப்போ தான் அவன் கண்ணுக்கு க்யூட்டாக தெரியுறேனா? ஏய், எப்போவுமே கண்ணுக்கு க்யூட்டாக தான் தெரியுவேன். அன்றைக்கி அந்த முட்டை பப்பு சாப்பிட்டியே, அப்போ கூட அப்படியும் ஒருத்தட்ட பிடிச்சி முத்தாக கொடுக்கலாம் போல் இருந்துச்சு. அப்போ குத்துக்க வேண்டியதானே? அதான் கொடுக்க முடியாது. அதான் நீ சரியான ஈகோ பிடிச்சி கழுத. என்னது? சும்மா சொன்னேன். அப்புறம் என்ன? அப்புறம் அது ரொம்ப நேரமாக இடுப்பே பிடிச்சிட்ருக்கியா, அது எனக்கு ஒரு மாதிரி கூசுது. கொஞ்சம் கையிட. அதை எடுக்க முடியாது. எடு மாமா அப்படின்ட்டு அவன் அப்படியே கையை பிடிச்சி எடுத்து விட பார்க்குறான். பட் நம்ம யோங்கியா எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவன் அப்படியே டைட்டாகவே பிடிச்சிக்கிறான். இவனுங்க 2 பேரும் மேலே போனானுங்களே, என்ன பண்ணிகிட்ருப்பானுங்க? ஒரு வேளை சண்டை போடுவாங்களா, இல்லை சமாதானம் ஆகிருப்பாங்களா? ஒன்றுமே புரியலையே. பேசாமல் ரூமில் போய் ஒட்டி கேட்டுருவோமா? சிச்சி, ஒரு அம்மாவாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள தானே, என்ன நடக்குதுன்னு கேட்கலாம். ஒரு வேளை சண்டை நடந்துச்சுன்னா குறுக்க போக வேண்டாம். பட் ரொமான்ஸ் மட்டும் பண்ணானுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜிமினாவோட இவங்கியோட அம்மா தான் அப்படியே மேலே வர்றாங்க. மாமா, இன்னும் வீடு கீழே அத்தை வேற பார்த்துட்டு இருந்தாங்க. நீ உள்ளே வரதையும் பார்த்துருப்பாங்க. அவங்க 1னா 9ன்னு நினைப்பாங்க. இதில் வேற நீ வந்துட்ட என் ரூமுக்குள்ளே, அதை வேற பார்த்துருப்பாங்க. அவங்க பார்க்கணுன்னு தான் வேணே அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தேன். எதுக்கு? ஏன்னா அங்கே பாரு அப்படிங்கிறான். அங்கே அப்படியே அந்த டோருக்கு கீழே பார்த்தா அந்த ஷேடோ அப்படியே உள்ளே தெரியுது. சரி, இப்போ அப்படியே நம்ம ஜிமன் தான், ஐயோ அத்தை. என்ன அத்தை? பத்தியா என்ன பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் அம்மா? பாரு, இதெல்லாம் பண்ணாத, சவுண்ட் படாத, அத்தைக்கு தெரிஞ்சது ஒரு மாதிரி தர்ம சங்கடமாயிரும். அப்படியா? அவங்க இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் வந்ததே. நம்ம ஏன் அவங்கள ஏமாற்றணும்? என்ன பண்ணுறா, தள்ளிப்போ அப்படின்ட்டு நம்ம ஜிமனை பிடிச்சி தள்ளி விட. அப்போல்லாம் தள்ள முடியாது, கிட்ட வானா கிட்ட வரணும். எதுக்கு இப்போ தள்ளி போகிற அப்படின்ட்டு இப்போ அப்படியே பிடிச்சி நல்லா இழுத்து டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஆமாம், என்னை வீடு, நான் ட்ரெஸ்ஸு கூட போடல, என்னை வீடு. ஏதோ கேட்குது. இது மாமா, என்னால் கத்த கூட முடியாது. பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது மாமா, வீடு என்ன அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கான். பட் நம்ம யோங்கியா விட மாட்டேங்கிறான். என்ன ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. ஏய், ஏன்டி பண்ணிகிட்ருக்கீங்க? அமைதியாக இருங்க. ஏன்டி பண்ணிகிட்ருக்க? ஜிமினோட ரூமுக்கு லைட்டு பார்த்துக்கிட்டு. எட்டி பார்க்கல, ஒட்டு கேட்குறேன்.
எல்லாம் ஒன்று தாண்டி. என்னங்க அவனுங்க 2 பேர் உள்ளே போனானுங்க, என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. இருங்க நீங்கள் வாங்க ஒட்டு கேட்போம். மானங்கட்டவளே, எனக்கு வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் இருக்குடி. பிள்ளைங்க ரொமான்ஸ் பண்ணுறது போய் ஒட்டு பார்த்துட்டு இருக்கா பாரு, எச்சி போடி அப்படின்ட்டு அவங்க அப்பா இருக்க. பரவாயில்ல, உங்கள் அப்பாவாது கொஞ்சம் டீசெண்டாக இருக்காரு. அப்படியா? நல்லா பாரு. யோ அறிவில்லை, வெக்கமால சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு வந்து எனக்கு முன்னாடி வச்சு கேட்டுட்டு இருக்க? இருந்தாலும் நல்லா இருக்குடி இது. ஐயே, அப்போ உங்கள் அப்பாவும் அப்படித்தானா? ஆமாம் அப்படிதான். ஓய் மம்மி, இப்போ மட்டும் நீ போகலை எப்படிங்க கண்டுபிடிச்சானுங்க? அடியே, இதுக்கப்புறம் அசிங்கமாக கேட்குறக்குள்ளேயே வாடி போயிடலாம். நம்ம வேணா பக்கத்து ரூமுக்கு போகலாமா? ஷோ போயா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே போக, இதா வரேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம யோங்கியோட அப்பாவும் அப்படியே போக, ஐயோ எனக்கு தெரிஞ்சு அத்தை மாமா 2 பேரும் அப்படின்ட்டு இப்போது யோங்கியோட செஸ்டில் வச்சு அப்படியே ஃபேஸை மூடிக்கிறான் நம்ம ஜெமினா. என்ன வெக்கமா? ஆமாம், உன் அத்தை மாமாவை நினச்சாவே உனக்கு வெக்கமாக இருக்குண்ணா. இப்போ இங்கே என்ன நடக்க போகுது உனக்கு தெரியுமா? என்ன நடக்க போகுது? அதுவா, எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு யோங்கி அப்படியே ஜெமினாவோட நெக்கை பார்க்க, மாமா இதெல்லாம் தப்பு, தள்ளு அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் போயிட்டு அப்படியே ஒரு ஓரத்தில் நின்றுக்கிறான். லைக் அந்த கிளாஸட் கிட்ட இப்போ அப்படியே திறந்து ட்ரெஸ்ஸை எடுக்கிறான், லைக் மேலே போட்டுக்கிறதுக்கு. சரி, இப்போ அப்படியே நம்ம யோங்கி வந்துட்டு, எங்கடா போகிற? கிட்டவான்னு சொன்னால் தள்ளி போகிற, ஒழுங்கா கிட்ட வந்துரு. நான் வரமாட்டேன், நீ பார்க்குற பார்வையே சரியில்லை, இங்கே பாரு மாமா, ஒழுங்கா தள்ளி போயிரு. போக முடியாது, எனக்கு இப்போ நீ வேணும்னா வேணும், ஒழுங்கா கிட்ட. ஓ எஸ்கேப் ஆகுறியா? ஒழுங்கா வந்துரு. என்ன ஜெமன் குட்டையாக இருக்கேன், என்ன பூந்து ஓடுற? இப்போ பாப்பமா? மாமா இங்கே பாரு, இப்படி பாயிற மாதிரிலாம் வராத, எனக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கு. கிட்ட வந்துரு. வரமாட்டேன். ஏய், இந்த மாதிரி விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காத, பிடிச்சேன் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுப்பேன், ஒழுங்கா நின்று. மாமா இங்கே பாரு, இப்போ தான் நீ காதலே சொன்ன, அதுக்குள்ளே எல்லாம் வேண்டாம், ஒழுங்கா தள்ளி போயிடும், என்கிட்ட வராதா அப்படின்ட்டு ஜெமின் அப்படியே தள்ளி போக. ஸோ யோங்கி இப்போ அப்படியே படக்குன்னு பிடிச்சி பெட்டில் தள்ளிடுறான். மாமா இங்கே பாரு, துண்டு மட்டும்தான் கட்டியிருக்கேன், என்னால் மறைக்க கூட முடியல, தள்ளு. என்ன தள்ளு? எதுக்கு மறைக்கிற? இத்தனை நாளாக மூடி வச்சது இந்த மாமனுக்காக தானே. மாமனே பார்க்குறேன்னு சொல்லும்போது எதுக்குடா மூடுற, எட்ரா அப்படின்ட்டு இப்போ அந்த துண்டை அப்படியே உருவி விட்டுறான். மாமா என்ன பண்ணுறான்? ஆக்சுவலாக உள்ள பாக்ஸர் போட்டிருக்கான், சரியா? மாமா நீ பார்க்காத, கண்ணை மூடு. எனது கண்ணை மூடவா? இதை பார்க்கணுன்னு சொல்லி பார்த்து வளர்த்து வச்சுக்கிட்டு பார்க்க வேண்டிய நேரத்துல பார்க்காதன்னு சொன்னால் எப்போறா அந்த இவங்க பார்க்காம இருப்பான்? என்னடா பேசுகிறா? மாமா தள்ளு, என்கிட்ட வராதா அப்படின்ட்டு அங்கே ஜெமன் பெட்டில் இருக்க. ஸோ அங்கே இவங்க தான் அப்படியே மெதுவா பக்கத்தில் போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஜெமன் அப்படியே கண்ணை மூடிக்க. ஸோ இவங்கி அப்படியே போயிட்டு ஜெமனோட நெக்கில் தான், மாமா என்னை விடு, மாமா என்னை விடு. ஏய் என்னடா சும்மா விடுன்னு சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா மூட்டுப்படு. மாமா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. அப்படியா? அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு பேசாமல் படு, போக எல்லாம் பழகிரும். மாமா அங்கெல்லாம் தொடாத, மாமா அங்கெல்லாம் தொடாத, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. மாமா என்ன பண்ணுற, என்ன வீடு. டேய் என்னடா பண்ண? இன்னும் எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இங்கே பாரு ஜெமினா, இன்னைக்கு நீ என்ன சொன்னாலும் என்ன உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எத்தனை வருஷமா நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த ஒரு டேக்காக எத்தனை நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஒழுங்கா அமைதியாக இருந்துரு. நீ பேசுகிறதே சரியில்லை, சாடிஸ்ட் மாதிரி பேசுகிற. சாடிஸ்டாகவே இருந்துட்டு போகிறேன். எப்போவுமே இந்த ஜெமன்
ஜிமனுக்கு யோங்கி சாடிஸ்ட்டு தான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜிமின் மேலே ஹோவர் ஆகிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணு சக் பண்ணு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஜிமனுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ போக போக அங்கே ஜிமினுக்கும் அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிருது. மாமா மாமா போதும், அங்கெல்லாம் தொடாது மாமா, எனக்கு ஒரு மாதிரி மாமா. டேய் அப்படி தாண்டா இருக்கும், கொஞ்ச நேரம் அமைதியாரு. என்ன பண்ணுற, அது எதுக்கு கழட்டுற? இங்கே பாரு வேண்டாம். டேய் இதை கழட்டாமல் ஒன்றும் பண்ண முடியாது இரு அப்படின்ட்டு அவன் போட்டிருந்தாதேந்தையும் அப்படியே கலட்டுறான். ஸோ அங்கே ஜிமனுக்கா ஒரு மாதிரி வெக்கம் தாங்கலை. ஸோ மூஞ்சி அப்படியே மூடிக்கிறான். மூட வேண்டியதை மூடாமல் மூஞ்ச முடியாது போகிறான் அப்படின்ட்டு. இப்போ அங்கே யோங்கி தான் அப்படியே அவன் மேலே ஹோவர் ஆக. ஸோ லைக் நம்ம யோங்கி மேலேயும் ட்ரெஸ் இல்லை, ஜிமினா மேலேயும் ட்ரெஸ் இல்லை. ஸோ 2 பேரும் இப்போ அப்படியே ட்ரெஸ் இல்லாமல் படுத்துருக்க. ஸோ அங்கே ஜிமனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. பட் அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. இங்கே யோங்கிக்கா சொல்லவே வேண்டாம், அவனுக்கும் அந்த ஃபீல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ அப்படியே நம்ம யோங்கி பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அங்கே ஜிமனுக்கு ஃபர்ஸ்ட்டு செம்மையாக பெயினாக இருக்குது. மாமா வலிக்குது மாமா வலிக்குது. இல்லை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இரு. மாமா வலிக்குது மாமா வலிக்குது அப்படின்ட்டு அங்கே ஜிமின் ஒரு மாதிரி பெயினில் கத்த. ஸோ அங்கே யோங்கி தான் அப்படியே வலிச்சும் வலிக்காமையும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படியே பண்ணிட்டுருக்கான். ஐயோ மாமா, இருந்தாலும் நீ ரொம்ப மோசமாக இருக்க சாடிஸ்ட். எனக்கு வலிக்குது. டேய் அவ்வளோதான்டா, போக போக நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு தான் வலிக்கும், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படியே அவனுங்களுக்குள்ள ஒரு மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே நைட்டு ஃபுல்லாக அப்படியே முடியுது. ஜிமனுக்கா சுத்தமாக முடியல. புள்ளையை போட்டு படுத்தி எடுத்துகிட்டு அந்த யோங்கி பையன். சரி இப்போ மார்னிங் ஆக அங்கே ஜிமன் செம்மையாக படுத்து டயரில் தூங்கிட்டுருக்கான். ஏய் ஜிமனா என்ன என்னாச்சு, டயர்டாக இருக்கா? ஆமாம் டயர்டாக தான் இருக்கு. சரி சாரி பா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரியா பையன் சாடிஸ்டாகவே இருந்துட்டு போகிறான். ரொம்ப பெயினாக இருக்கா? ஆமாம் சரி வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூமில் தான் படுக்க வச்சுட்டு இப்போ அப்படியே அவனுக்கு கொஞ்சம் ஃபீல் கம்ஃபர்டபுள் ஆக அப்படியே நம்ம யோங்கியும் அப்படியே படுத்துக்கிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரானுங்க. இப்போ ஓகேவா? என்னதான் ஓகே, நடக்கவே முடியல. இங்கே பாரு என் காலை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு போயா அப்படின்ட்டு புள்ள ஒரு மாதிரி வாத்து குஞ்சு மாதிரி நடந்துட்டுருக்கு. இப்போ தாண்டா ஒரிஜினல் வாத்து குஞ்சு மாதிரியே இருக்க. இரு, உனக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஒரு காலம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன் ஒன்று. அதெல்லாம் வரட்டும், இப்போ வா கீழே போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கீழே தான் போகிறானுங்க. கீழே பார்த்தா அவங்க அம்மா தான் ஒரு மார்க்கமாக 2 பேரையும் பார்க்க. ஸோ இப்போது அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்கானுங்க. என்னடா ஜெமன் நடையே ஒரு மாதிரி இருக்குது. அது வந்துட்ட கீழே விழுந்துட்ட. அப்படியா? நீ நடக்கிறத பார்த்தா நீ கீழே விழுந்த மாதிரி தெரியல, உன் மேலே யாரோ விழுந்த மாதிரி தெரியுது. ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. லைக் ஜிம்முக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகுது அவங்க அத்தை அப்படி பேசுகிறது. அங்கே யோங்கிக்கா ஒரு மாதிரி சிரிப்பு வருது. டேய் மகனே, கலந்து தப்ப வச்சுக்கலாம். இல்லைப்பா இப்போ வேண்டாம், நாங்கள் ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி அதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிச்சுட்டு போல இருக்கு. அப்பா அமைதியாரு, நீ அப்பா. சரி சின்ன வயசுல பேசுனது தானே, எங்கிட்ட எப்போ கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லிங்களோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ 2 பேரும் கிளம்பி காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே தேங்க ஒரு மாதிரி கவலையாகவே இருந்திருக்கும். ஜிமினா பேசுனது எல்லாமே ஒரு மாதிரி பேசியிருப்பான்ல, அதனால. ஸோ இப்போ தேங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்க ஜிமினா தான் போகிறான். டேய் ஜிமினா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன்டா நீ வரவே வரமாட்டியோன்னு சொல்லிட்டு. வராமல் எங்கே போகிறான், வந்துட்டேன்ல. என்னடா உன் மூஞ்சி பழப்பழன்னு இருக்க, கால் ஒன்று சைடு வாங்குது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை மச்சான், வரும்போது பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன். அப்படியா? ஆனால் அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு இவனுங்க பேசிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே நம்ம யோங்கி தான் போட்டு பொகுன்னு வச்சுட்டு இருக்கான் ஜெயலோட மூஞ்சில். ஏய் என்னடா சொன்ன? என்ன சொன்ன? இவன் மறுபடியும் சொல்கிறா அப்படின்ட்டு போட்டு வச்சுட்டு இருக்க. ஏய் யோங்கி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு சேக்கே தான் வந்து யோங்கியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் அவனை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா அவ்வளோதான், உனக்கு
இங்கேயே முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். புரியுதா? பெரிய பணக்கார மயிலாக இருக்கலாம், அதுக்காக என்ன பேசுவியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஏய் ஏடாச்சு? மயிறு என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? இங்கே பாரு யூங்கி, இதுக்கெல்லாம் நீங்கள் அப்பா கிட்ட பதில் சொல்லி ஆகணும். சொல்கிறேன்டா, கூப்பிட்டு. எவ்வளோ அசிங்கமாக பேசுகிற? இதுக்கப்புறம் ஜிம்னை பற்றி ஏதாவது பேசுனா அப்படின்ட்டு வாய்மேலே பொங்கு பொங்குன்னு வைக்க அங்கே அவனுக்கு பொலப்புலன்னு ரத்தம் தான் வந்துட்டு இருக்கு. யோங்கி இருடா, பார்த்துக்கலாம். எதுக்கு அப்படி இப்படி அடிச்சிட்டு இருக்க? என்ன சொன்னா தெரியுமா? இங்கே பாரு அப்படின்ட்டு இப்போ யோங்கி போயிட்டு தேவோட காலரை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டு, அவன் என்னது புரியுதா சிமன், இந்த யுங்கியோடவன். வேற எவனாவது இங்கே இருக்க எல்லாத்துலேயும் தான் சொல்கிறேன், வேற எவனாவது சிமன் கிட்ட போய் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான், முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். அவன் எந்து புரியுதா? சிமன் எந்து அப்படின்ட்டு இப்போ அப்படியே சொல்ல அங்கே ஜேர் தான் அப்படியே பார்க்குறான். அட பாவி, என்னடா சொல்கிற? எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமாம் மச்சான், அது டே நீ தாழ்ந்துக்கிட்டு சண்டை போட்டு ஊரை விட்டுலாம் போக போகிறேன்னு சொல்லிட்டு போனியடா. அது வந்து எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரில மச்சான். அவன் என்னென்னமோ பேசி என்னை ஒத்துக்க வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டான்டா. உனக்கு தெரியுமா, என்னால் நடுகவே முடியல காலையில். நைட்டு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? இல்லாமல் கேட்பாங்க, போடா மானுங்கிட்டவனே. ஆடு எப்பட்றா, எல்லா ஸ்டோர்லையும் எங்களோடத மட்டும் கேட்குறல்ல, இப்போ நாங்கள் கேட்டால் உனக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்கோ? போ மச்சான், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இது மாதிரி வெக்கமாக இருக்குது. ஐயோ மச்சான் வெக்கப்படுறானே. ஜிமனா வெக்கம்லாம் படாத, ரொம்ப கேவலமாக இருக்குது. போ மச்சான். நேற்று நைட்டு எனக்கு ஒரே வெக்கமாக வருது. சரி எப்படியோ உன் மாமா உனக்கு தானே? ஆமாம், நான் என் மாமாவுக்கு மட்டும்தான், என் மாமா எனக்கு மட்டும்தான். அந்த பூனை குட்டி எப்போவுமே எனக்கு மட்டும்தான். கோவிலாக இருந்தாலும் சரி, சிரிச்சாலும் சரி அப்படின்ட்டு இங்கே அப்படியே நம்ம ஜெமினா சொல்கிறான். ஸோ ஓகேடா, இந்த மூவியை நான் எங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ டோன்ட் நோ எப்படி வந்திருக்குன்னு. இப்போது டக்குன்னு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சீரியஸாக நான் எந்த ப்ரிப்பேர் பண்ணல, எந்த பிளானும் பண்ணல, ஸ்டோரியும் யோசிக்கல. டக்குன்னு ஏதோ வந்ததா அந்த ஃப்ளோரில் பேசி விட்டுருக்கேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. யூனிமென்ஷிப் போஸ்லாம் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி கொடுத்துருந்தோன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஓமேஸ். டாப் டே கண்டிப்பாக 2 நாளைக்குள்ளே வந்துடும். ஓகே, என்னை நம்புங்க, சரியா? ஓகே ஆமீஸ். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தென் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே மை ஜிமினி குட்டி, ஜிமினி பாப்பு, மொச்சி குட்டி, எல்லாமே லைஃப்பில் ஹாப்பியாக இரு. ஓகேவா? ஹாப்பி பிறந்த நாள் ஜிமினா. அதுக்கப்புறம் இந்த ஜிமினுக்கு பர்த்டே விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸே. ஓகேவா? ஓகே ஜிமினுக்காக தான் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, சரியா? ஓகே ஆமீஸ், பாய். சாராமிதா.